நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா. நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள் அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். சில விஷயத்தை சரி தப்பு அப்படின்னு பட்டுன்னு சொல்லலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். சில விஷயத்தை சரியா தப்பான்னு சொல்ல முடியாது, ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரியோ தப்போ அப்படின்னு ஒரு யோசனையிலே இருப்போம். அதை கிரே ஏரியா அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட கிரே ஏரியா அந்த மாதிரியான விஷயங்களை நீயா நானா தொட ஆசைப்படுகிறது. அதனுடைய முதல் தலைப்பு தான் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு, கருக்கலைப்பு, அபார்ஷன். ஏன் இந்த சப்ஜெக்டை இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரெக்னன்சி அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடுச்சு. ஒரு காலத்தில் ப்ரெக்னன்சிங்கிறது ஹாப்பினஸ், வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வரப்போகுது, ஒரு ராஜகுமாரன் வரப்போகிறான் அப்படின்றது போது இப்போ அது ஒரு நோய் மாதிரியாக பார்க்கப்படுகிறது. இப்போ நானே இருக்கேன், என்னை சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிளில் இருக்கக்கூடிய பல நண்பர்களை பார்க்குறோம். எல்லாருமே ப்ரெக்னன்சிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்து தான் இருக்கிறாங்க. ஒன்று குழந்தை தங்குவதில் பிரச்சனை, அந்த குழந்தை 10 ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. அப்புறம் இல்லை இப்போ குழந்தை வேண்டாம் அப்படின்னு ஒரு அபார்ஷனுக்கு போகிற ஒரு நிலைமை ஏற்படுது. அல்லது 2 வருஷம் கழித்து நம்ம குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க, 2 வருஷம் கழித்து குழந்தை பெற்றுக்க முடியாத ஒரு சூழல் ஆகும். ஸோ ஒரு குழந்தை கிடைத்தல் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கக்கூடிய அளவு நம்முடைய சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. முன்னாலெல்லாம் எங்கோ ஒரு இடத்துல கேள்விப்படுவோம், அவங்களுக்கு ப்ரெக்னன்சி ரொம்ப சிரமமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி சுற்றி இருக்க எல்லாருக்குமே இந்த ப்ரெக்னன்சிங்கிற ஒரு சிரமமான ஒரு இடத்தை நோக்கி பயணிக்குது. கொஞ்சம் சூழல் அப்படி மாறி இருக்கிற காரணத்தினால நிலைமையும் அப்படி இருக்குது. வாழ்க்கை முறை மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைலில் நிறைய சேஞ்ச் வந்துருச்சு. நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் தொடங்கி ஹெல்த் வரைக்கும் எல்லாமே வேறு மாதிரி மாறி போனதுனால ப்ரெக்னன்சி பிகம்ஸ் அ டிசீஸ் நவ். அப்போ இந்த கிரே ஏரியான்னு சொல்லப்படக்கூடிய அபார்ஷனை அதோடைய அதை எப்படி நம்ம சமூகம் பார்க்குறது, அது ஒரு பெண்களின் உலகமாகவே இருக்கிறது. குறிப்பாக பெண்ணால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கிரே ஏரியாவில் நம்ம மாதிரி ஒரு நாட்டில் அபார்ஷன் வேண்டுதான், அது சூழலின் நெருக்கடியால் நடக்கிறது, அதை தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பு இருக்காங்க. இன்னொரு தரப்பில் இட்ஸ் அப்சல்யூட்லி ராங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. தட்ஸ் வை செட் இட்ஸ் அ கிரே ஏரியா. அது ஒரு பெரிய குழப்பமான மனநிலை. மன ஓட்டத்தோடு தொடர்புடைய இந்த விஷயத்தை, அந்த கிரே ஏரியாவை முதல் முறையாக நீயா நானா டச் பண்ணி பார்க்குறோம். நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே மிக முக்கியமான அடிப்படை கூறலிருந்தே ஆரம்பிக்கிறேன். அபார்ஷன் ஏன் முக்கியமாகிறது, இன்றைக்கு ஏன் அவசியமானதாக இருக்கிறது? அபார்ஷன் ஏன் அவசியமானதாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள்? Medical advancement has become it's become very much advanced, medical field. So நம்ம more and more diagnostic, we are diagnosing more and more. And patients வந்து they want the best. I mean அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து சின்ன ஏதாவது ஒரு abnormality சொன்னாலும் they are not ready to face it அவங்க லைஃப்ல. ஏன்னா because every child has become very precious. Either they are having one or maximum two இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல். So I think ஏதாவது ஒரு நம்ம abnormality டிடெக்ட் பண்ணும்போது they go in for abortion. அதனால abortion இன்னைக்கு வந்து 7-8 குழந்தை கிடையாது, 1 அல்லது 2 தான் இருக்கு. அப்ப இட்ஸ் a very precious. அது கம்ப்ளீட்டான ஒரு நல்ல குழந்தையா இருக்கணும். கண்டிப்பா இல்லங்கிற பட்சத்துல நம்ம அதை என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அபார்ஷன் நடக்குது. ஓகே, வேற என்ன காரணம்? ஒரு சைல்டுன்னு பிளான் பண்ணுறாங்க, சரி, பட் ஃபர்தருக்கு சைல்டுக்கு கன்சீவுக்கு நிறைய பிளான் பண்ணுறாங்க. பட் அவங்களால ஃபெயிலியர் ஆன பட்சத்தில் அந்த குழந்தை தேவையில்லாமல் தெரியுது. அப்போ 2வது குழந்தை வேண்டாம்னு நினச்சிருக்காங்க, பட் கரு உருவான பிற்பாடு என்ன பண்ணுறாங்க, கம்பல்சரி அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க. அப்போ அபார்ஷனுக்கு போகிறாங்க. தட் இஸ் ஒன்லி வே டு அபார்ஷன். ஓகே. இஃப் ஷீ இஸ் ஒரு 19-20ங்கும்போது ஈவன் 21 வந்து நவ் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. பொண்ணுக்கு வந்து ஒரு வேளை ஒரு 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது டியூ டு ஹெல்த் கண்டிஷன்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆகிடுது. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துடுது, நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, ஒன்று போதும், அந்த 2வது வந்து தெரியாமல் அவங்களையும் அறியாமல் உண்டாயிட்டாலும் நம்ம பின்னாடி நிறைய பாதிப்புகள் இருக்குது, இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்படிலாம் யோசிச்சும் வந்து சிலர் வந்து இந்த மாதிரி போகிறாங்க. இல்லை, இப்போ ஜென்ரலாக 2 குழந்தைகள் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ. பட் இப்போ இங்கே இருக்கவங்கள எத்தனை பேர் வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கு? ஒரு குழந்தை இருக்குது, எத்தனை வீடு? ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கு. ஒரு குழந்தை தான் பெற்றுக்கிறாங்க. அப்போது இந்த சைடில் எவ்வளோ பேர் வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கு? ஒரு குழந்தை நம்ப முடியலங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கா நம்ம வீடுகளில். ஆனால் ஒரு குழந்தைங்கிற கேம்பெயின் ஒன்றும் அவ்வளோ விகரசாக இங்கே நடக்கலை. பட் ஸ்டில் சொசைட்டிலே ஒரு குழந்தை போதுங்கிற மனநிலைக்கு நம்மளே வந்துட்டோங்கிறது தான் எனக்கு பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஓகே, வேற என்ன? அப்போ 2வது குழந்தை இப்பொழுது கருக்கலைப்பு நடப்பது சகஜமாக இருக்கு. சமூக பொருளாதார சூழ்நிலைகள் தான் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. முதல் குழந்தை பார்த்தீங்கன்னா சார் பொண்ணாக பிறந்துடுது. நம்ம 2வது பிளான் பண்ணும்போது
அது பையனாக இருக்கும்னு நினைக்கும் போது அந்த வீண் பயம், அந்த சஞ்சலம் இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த சூழ்நிலைக்கு கருக்கலைப்புக்கு இது ஒரு தள்ளப்படுது. காரணமாக இருக்கலாம். அப்போ ஸ்கேனில் தெரியுது, கேட்குறோம், சொல்ல மாட்டேறாங்க. இருந்தாலும் ஒரு டவுட்டு, பொண்ணாக பிறந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, கட்டி கொடுக்கணும், சம்பாதிக்கணும், காசு இல்லை, பிரச்சனை, வீண் சஞ்சலம், பயம், அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கருக்கலைப்புக்கான ஆண் பிள்ளையாக இருக்கும் என்று ஆசைப்பட்டு ஒரு கருக்கலை நடக்குது, அப்புறமா இது பெண் பிள்ளையாக இருக்குமோங்கிற சந்தேகத்தில் கருக்கலைப்பு நடக்குது. அப்போது பரவலாயிடுச்சு தானே அர்த்தம். ஏதோ ஒரு உசிலம்பட்டி சும்மா நம்ம தொடர்ந்து அடையாளம் கட்டிக்கிட்டு மட்டும் இல்லை, பெருநகரங்களில் தொடங்கி எல்லா இடங்களிலும் கண் முன்னால் கருக்கலைப்பு நடந்து கொண்டே இருக்கிறது ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அப்போ ஏன் இந்த சொசைட்டியில் அது அவசியமானதாக இருக்கிறது? இன்னைக்கு இந்த நம்ம குடும்பங்களில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய நாட்டில் கருக்கலைப்பு என்பது ஏன் அவசியமாகிறது? இந்த கருவுறுதல், மகப்பேறு இதெல்லாம் வந்து ஒரு எமோஷனல் ஜோன்லேருந்து இப்போதைக்கு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு வந்துடுச்சு. இதுதான் உண்மையான ரீசன். அதுக்கு நம்ம வந்து நிறைய காரணங்கள் எடுக்கலாம். கம்ஃபர்டபுள் ரீசனுக்கு வந்து ஜோனுக்கு வந்துட்ட பிறகு நம்ம நிறைய காரணங்களை சொல்லலாம். ஒன்று வந்து எனக்கு இது வேணும், 2 பேரும் ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லலாம். தேர் ஆர் செவரல் ரீசன்ஸ். அதுதான் முக்கியமான ரீசன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு முந்தைய கருவுறுதல். இது வந்து மற்ற மேலை நாடுகள்லாம் பார்த்தோம்னா அவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஆனால் இங்கே வந்து அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது. ஒரு பெண் தானாக கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து இது கருவுற்று குழந்தை பெற்று அவள் சிங்கிள் மதராக வளர வைக்கிறதுக்கோ அதுக்கான சோஷியல் ஸ்பேஸ் இங்கே கிடையாது. அது ரெண்டாவது காரணம். இந்த 2 தான் பேசிக் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். இமோஷனல் ஜோன்லேருந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாறியது ஒன்று. இரண்டாவது, திருமணத்திற்கு முன்னால் நடக்கக்கூடிய கருவுறுதலை அங்கீகரிப்பதற்கான ஸ்பேஸ் இங்கே இல்லை. ஓகே, வேலிட் பாயிண்ட். தென் சார், அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாப் கோயிங் இருக்காங்க. அப்போ ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆன பிற்பாடோ ஏர்ன் பண்ண பிற்பாடோ குழந்தை பற்றிலாம் முடிவு பண்ணுறாங்க. பட் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 5 இயர்ஸ் பிளான் பண்ணாங்கன்னா செகண்ட் இயர்லேயே ஒரு குழந்தை ஆயிடுச்சுன்னா அது வந்து பிளானாக 5 இயர்ஸ் அவங்களுடைய பிளானிங்க்கு முன்னாலேயே நடந்துருச்சுன்னா எஸ், இது ஒரு ஃபேக்ட். காப்பர்ட்டி போட்டிருந்துக்கும் போது கூட ஒரு 4% ஃபெயிலியர் ரேட் இருக்குது. அதுக்காக கூட இப்போல்லாம் வராங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிற 4% ஃபெயிலியர் ரேட் இருக்கா? 4% ரேட். ஓகே. அண்ட் சில சமயம் வந்து இப்போது விழிப்புணர்ச்சி இல்லை, செக்ஸ் எஜுகேஷனுங்கிறதே இல்லை. அதனால் சின்ன குழந்தைங்க அன்வெட் ப்ரெக்னென்சி இப்போ ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதை தவிர இப்போ வந்து பிள்ளைங்க வந்து விசா கிடைக்கணும், நான் விசாவுக்கு போகிறேன், நான் அப்ராட் போகிறேன், தனியாக அங்கே போய் வேலை பார்க்கணும், 1 இயர் கான்ட்ராக்ட். அப்போது அவங்க அன்பிளான்டு ப்ரெக்னென்சி வந்துடுது. அந்த சமயம் அவங்க வந்து எங்களை நாடுறாங்க. எஸ், ஒரு புதிய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் அதை தவிர்க்கலாம், எஜுகேட்டட் தான். ஆனால் அவங்க சில சமயம் அன்பிளான்டு, சில சமயம் கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர்லேயும் வராங்க. கான்ட்ரசெப்டிவ் ஃபெயிலியர் 4% இருக்குங்கிறீங்க. காப்பர்ட்டியில் 4%, காண்டமில் 15%. 15 காண்டமில் வந்து ரொம்ப ஃபெயிலியர் ரேட்டு. காண்டமில் 15, காப்பர்ட்டியில் 4%. பிக் நியூஸ். வேற என்ன காரணங்கள், வேற என்ன சமூக காரணங்கள்? இப்போ நான் வந்து ஐம் அ ப்ரொஃபஷனல் ஹெச்ஆர். ஓகே. இப்போ நான் வந்து ஒருத்தவங்க ரெக்ரூட் பண்ணும்போது எங்கள் மேனேஜர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, அவங்க சீக்கிரமாக வந்து குழந்தை வந்துடும், நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க வாட் இஸ் தேர் பிளான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நாங்கள் கேட்கும்போது நோ வி ஹேவ் 2 years பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் அட் ஆல் யூ கெட் அ பேபி வாட் வில் யூ டூ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வி ஆர் ஃபோர்ஸ் டு ஆஸ்க் தெம். ஏன்னா நாளைக்கு வந்து நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் வந்து எங்களை கேட்பாங்க, நாங்கள் அப்போவே சொன்னோம், நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும். எங்களால் முடியாமல் தான் அந்த கொஸ்டின்ஸ் வி என்ஃபோர்ஸ் டு ஆஸ்க் தெம். அப்போ என்ன சொல்லுவாங்க, கூலாக சொல்லுவாங்க, வி அபார்ட் தெம், எங்களுக்கு இப்போதைக்கு வேண்டாம், பிகாஸ் ஐ ஹாவ் அ கமிட்மெண்ட், எனக்கு இதுதான் கெரியர் இஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் பிள்ளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தேர் ஆர் பீப்புள் அபார்ட்டிங் அ பேபி ஃபார் த ஜாப் அண்ட் கெரியர். எமோஷனல் ஜோன்லேருந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு போனதில் தொடங்கி அண்ட் இந்த இதெல்லாம் ஃபெயிலியர் ஆனதில் தொடங்கி இட்ஸ் அ நியூ வியூ. ஒரு 2 வருஷத்தில் உனக்கு குழந்தை பிரச்சனை, நீ என்னமா பண்ணுவேன், அபார்ட் பண்ணிக்குவேன். இன்றைக்கி அந்த நிலைமைக்கு கெரியர் அண்ட் ஜாபுக்கு இம்பார்ட்டன்ஸ். வேறு என்ன ரீசன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸே ஹஸ்பண்ட் சரியில்லை, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அந்த மாதிரி கூட அபார்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உண்டு. ஓகே. இப்போ மதர்ஸ் ஹெல்த்துக்கு வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ், சொசைட்டி இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ், ஃபேமிலி இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் மோராக இருக்குது பிகாஸ் தே ஆர் ஆல்சோ ஏர்னிங் மெம்பர்ஸ். So they give more importance to the woman's choice. And mother's health, we consider that as doctors say, we advise when the mother is very sick,
கார்டியாக் டிசீஸ் இருக்குது, ஃபிட்ஸ் இருக்குது, அண்ட் அதர் கண்டிஷன்ஸ், சிவியர் டயபெட்டிஸ் இருக்குது, அண்ட் ருபெல்லா சிண்ட்ரோம் இருக்குது. ஸோ ஆல் தோஸ் கேசஸில் வி அட்வைஸ் ஃபார் தி மதர் டாக்டர்ஸே கவுன்சில் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் ஒரு சப்போர்ட் ஃப்ரம் த மெடிக்கல் சைடு இருக்கிறதும் வந்து ஃபார் மெட்டர்னல் டிசீசஸ். வி கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு மதர்ஸ் ஹெல்த். ஒரு டாக்டராக இது தாயினுடைய உயிரையே பாதித்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்லது தாயினுடைய உடல் நலத்தால குழந்தைக்கு பிரச்சனை. ஆமா, அது சொசைட்டியை இப்போ அக்செப்ட் பண்றாங்க. இவ்வளோ இயர்ஸா சொல்லிட்டு தான் இருந்தோம், பட் இப்போ சொசைட்டி இஸ் அக்செப்டிங். கருக்கலைப்பு குறித்த பல்வேறு பரிமாணங்கள் இந்த அவையில் அலசப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெண்கள் இது குறித்து என்ன நினைக்கிறார்கள், மருத்துவ உலகம் இதை எப்படி பார்க்கிறது, இது குறித்த மாற்று சிந்தனைகள் என்னென்ன, இன்னும் பேசலாம். இடைவேளைக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அபாஷன் கருக்கலைப்பு என்பது இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது, அது எந்தெந்த காரணங்களுக்காக முன்வைக்கிறார்கள், அது தேவையா இல்லையா, அல்லது தவிர்க்க முடியுமா முடியாதா, பேசுவோம். ஸோ இவங்க சொன்ன அத்தனை பாயிண்ட்டுமே எதிர்க்கிறேன் சார். அந்த குழந்தை இல்லாத ஒரு தம்பதியரோட வலியும் வேதனையும் தினம் பார்க்குற ஒரு டாக்டர் நான் சொல்கிறேன். அது இது எத்தனையுமே தவிர்க்க முடியக்கூடிய காரணங்கள் சார். இங்கே வந்து இப்போ குழந்தை வேணாம், ஏன் முன்னாடி லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணணும்? அதே மாதிரி நான் ஸ்கேன் டாக்டரும் கூட இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் படி ஒன்லி லீத்தல் அனாமலிஸ், அதாவது குழந்தைக்கு வந்து சிவியரான குறைபாடுகள் இருக்க குழந்தைய மட்டும்தான் நம்ம கலைக்கலாம். ஸோ மைனர் அனாமலிஸ் எல்லாம் வி ஆர் லிவிங் இட் டு த பேரண்ட்ஸ் சாய்ஸ். இப்போ 45 வயசில் ஒரு டவுன் சிண்ட்ரோம் குழந்தை மட்டும்தான் உங்களுக்கு பிறக்குதுன்னா அந்த குழந்தைய வளர்க்குறேன்னு சொல்லி ஒரு பேரண்ட் சொல்லும்போது நம்ம அதை அலோவ் பண்ணணும் சார். ஒய் வி ஷுட் அபவுட் இட்? See, actions are judged always by the intentions. We want the parent and the child to be all right. Quality of life of the child and the parent is most important. For Down syndrome சொல்றாங்க, the parent is willing. parentக்கு தெரியாது Down syndromeனா என்ன, அந்த குழந்தை நாளைக்கு என்ன ஃபேஸ் பண்ண போகுது, 10 இயர்ஸ்ல என்ன ஆகும், 20 இயர்ஸ்ல என்ன ஆகும். இது வந்து ஹியரிங் டெஃபிசிட் இருக்கும், blindness இருக்கும், and the child will have so many congenital heart defects. இதெல்லாம் அது போராடி, அந்த குழந்தையும் போராடி, அந்த பேரண்ட்ஸும் போராடி, அது end of it, it is not, they are not going to எதுவுமே they are not going to gain at the end of it. சார் அதை தவிர அவங்களுக்கு 45 வயசுல அந்த குழந்தை தான் பிறக்குதுன்னா அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் அவங்க வளர்த்துட்டு போட்டுமே, அது வந்து ஏதோ காம்ப்ளிகேஷன்ல டெத்தான அது அவங்க எப்பவுமே நாங்கள் கருசுதைக்கு முன்னாடி கண்டிப்பாக கவுன்சிலிங் பண்ணணும், கலந்து ஆலோசனை கண்டிப்பாக பண்ணணும். அதோட ரிஸ்க்கும் சொல்லணும், பெனிஃபிட்டும் சொல்லணும். அப்போ அவங்களோட ரைட்டு தான். நாங்கள் வந்து ஒரு நான் டைரக்ஷனல் நான் ஜட்ஜ்மெண்டல் கவுன்சிலிங் தான் பண்ணணும். அவங்களுக்கு இதெல்லாம் வரும், இருதய நோய் வரும், டெஃப்னஸ் வரும், இல்லை விளைவுகளை பற்றி நம்ம சொல்கிறது எங்களோட தலையாய கடமை. மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தோன்னா சிசு கொலைங்கிறது வந்து மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். ஒரு உயிரை கொலை செய்கிற உரிமை நம்ம எந்த உயிருக்குமே கிடையாது. குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அதனோட அருமை தெரியும். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மனித உரிமை மீறல். ஒரு சிசுவை, வளர்ந்த சிசுவை நம்மளோட அது பிளான் பண்ணி போகாத, அதுக்கு எத்தனையோ நிறைய ப்ரிகாஷனரி மெத்தட்ஸ் இருக்குது. எல்லாருமே எஜுகேட்டட், எல்லாருமே வேலைக்கு போகிறோம், எல்லாருமே போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சு கூட அவங்க வந்து கர்ப்பமாயிட்டு அதுக்கப்புறம் கருச்சிதைவு செய்யறதுன்றது வந்து ஒரு மனித உரிமை மீறல். மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறத சொல்லப்போனால் ஒரு குழந்தை வந்து ஒரு ஊனமாக பிறக்குது, அல்லது மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக பிறக்குது. சில மன வளர்ச்சி குன்றிய இடத்துக்குலாம் நாங்கள் விசேஷ காலங்களில் உணவு கொடுக்கறதுக்கு போவோம். அப்போல்லாம் பார்க்க போனால் 40 வயசு ஆனவங்க கூட ஒரு 4 வயசு உள்ளவங்க மாதிரி அப்படி ஒரு இதாக கிடக்குறாங்க. அதை பார்க்கும்போது உள்ள வேதனை இருக்குது. அந்த வேதனையை வந்து அந்த வலி வந்து அந்த சிசுவிலேயே இருக்கும்போது இது பண்ணுறதுனால ஏற்படுறது. அதை விட குழந்தை இல்லாத வேதனை அதை விட அதிகம் சார். அப்புறம் ஒருத்தர் சொன்னார், பெண் குழந்தைன்னு தெரிஞ்சுட்டா அது 2வது பெண் குழந்தை ஆயிட்டா அது கருக்கலைப்பு செய்கிறாங்கன்னு சொன்னாங்க சார். Throughout their life they will feel for it. Any mother will feel for it, whether it is a normal child or an abnormal child. இந்த குழந்தையை நம்ம அழிச்சிட்டோமே, ஒரு பாவம் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு மனநிலை, அந்த குற்ற உணர்வு அவங்க சாகர மட்டும் அவங்க மனசில் இருக்கும் சார். நானே என்னோட செகண்ட் பேபி அபார்ட் பண்ணேன் சார். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், அவனுக்கு 18 வயசு ஆகுது, இன்ஜினியரிங் படிக்கிறான். இப்போ நானே பண்ணேன். என்னோட குடும்ப சூழ்நிலை, ஏன்னா இவரோட என் ஹஸ்பண்ட் தான் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. இவரோட தம்பி வந்து 6 வருஷம் கல்யாணம், 6 வருஷத்துலேயே அவரோட அதாவது என்ன சொல்கிறது, வெளியே சொல்ல முடியாத காரணத்தினால சூசைட் பண்ணிக்கிட்டாரு. எங்கள் குடும்ப சூழ்நிலை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் வந்து அந்த குடும்பத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ எங்களுக்கு அந்த 2 குழந்தைங்க, என்னோட குழந்தை 3 குழந்தை, 4ஆவதாக ஒரு குழந்தைய பற்றிட்டா இப்போ இருக்கிற எக்கனாமிக்கல் டைட்னஸில் எப்படி வளர்க்க முடியும் சொல்லுங்கள்? இது ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல, நானும் ஒரு தாய் தான், எனக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை.
நாங்கள் வந்து யாருமே வந்து ஒரு குழந்தைய வந்து வேணும்னு யாருமே வந்து அழிக்க மாட்டாங்க சார். வேணும் இது தேவையே இல்லை நமக்கு அப்படின்ற மாதிரி யாருமே அழிக்க மாட்டாங்க. சூழ்நிலைகள் தான் சார் காரணம். கண்டிப்பா வந்து சூழ்நிலை தான் காரணம். அதை சொல்லும் போதே அவங்க குரல் தழுதழுக்குது பாருங்க சார். அந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கு. இல்லன்னு சொல்லலையே. எவ்வளவுதான் சூழ்நிலை நம்ம என்னதான் காரணம் சொன்னாலும் குற்ற உணர்வுங்கிறது இல்லாம மனதளவுல அந்த அது இல்லாம போக அப்ப மனசாட்சி இல்லன்னு தான் அர்த்தம். என் ஹஸ்பண்டோட அட்வைஸ் நான் கேட்டுக்கிட்டேன். அந்த டைம்ல எனக்கு அது கஷ்டமா இருந்து உண்மையிலேயே அந்த ஸ்ட்ரெச்சர்ல ஏறி படுக்கும்போது நான் அழுக இருக்கு பாருங்க, வெளியில சொல்ல முடியல என்னால. அந்த அளவுக்கு அழுத. ஆனாலும் எனக்கு வந்து காரணம் என்னன்னா அந்த என் தம்பி குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், நீ கொஞ்சம் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, பரவாயில்ல நம்ம செய்யறது பாவம் தான் சொன்னார். ஆனால் நான் போய் பண்ணிக்கிட்டேன். நான் வேண்டாம் அந்த குழந்தை இன்னைக்கு வரைக்கும் நான் ஆப்ரேஷனை பண்ணிக்கல சார். எனக்கு 40 வயசு ஆகுது, நியரிங் 40 இயர்ஸ். நான் ஆப்ரேஷனே பண்ணிக்கல. ஆனால் எங்களால் முடியுது இப்போ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கரு கூட எனக்கு உண்டாகவே இல்லை. நான் அந்த அளவுக்கு சேலஞ்சில் வாழறேன். நான் இல்லைன்னு சொல்ல. கேட்குறவங்க எல்லாருமே கேட்பாங்க என்ன யூஸ் பண்ணுற, வழிகளும் இருக்குது, கரெக்டாக ஃபாலோ பண்ணனா குழந்தை இல்லாமல் நம்ம கரு உருவாமையே தடுத்துக்கவும் முடியும். என் 18 வயசு முடிஞ்சிருச்சு என் பையனுக்கு. காரணம் வந்து நான் வந்து அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். 9 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவர் சொன்னார், வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும்னா குழந்தை 1 வருஷத்துக்கு நம்ம தள்ளி போடணும்னு. அது நம்ம எந்த ஒரு ப்ரிகாஷனும் இல்லாதனால கருத்தரிச்சதுனால அந்த முதல் குழந்தைய அபார்ஷன் பண்ணேன். 9 வருஷம் அந்த குழந்தைக்காக நான் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்காக அலைஞ்சேன் பாருங்க. அது ரொம்ப வலினா அது சொல்ல முடியாத வலி. அதுக்காக தான் நான் வந்ததுலேருந்து இந்த கருத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் இந்த மேடைக்கே வந்திருக்கேன். அந்த வலியை நான் தாங்கி, ஆனால் அந்த குழந்தைய நான் அடைஞ்சேன். அது கடவுளோட அனுக்கிரகத்தில் அடைஞ்சேன். அதனால தான் இந்த மேடைக்கு வந்து நான் அதை சொல்லணுங்கிறதுக்காக கருக்கலைப்பு செய்தது கணவர் சொன்னதுனால தான். கணவன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா ஒரு குழந்தை இருக்கக்கூடாதுங்கிற அந்த சென்டிமெண்ட் வார்த்தையினால நான் அதை கலைச்சேன். ஒருவேளை சப்போஸ் குழந்தை பிறந்துருச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வராமல் போயிடுவோமோ அந்த ஒரு பயம். இல்லை, எனக்கு அது புரியல. குழந்தை பிறக்கிறதுக்கும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதோ தடையாக இருக்கிறதோ எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க? சென்டிமெண்ட் வார்த்தை ரொம்ப தாங்க முடியாமல் போயிடுச்சு. ஒருவேளை நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் போயிடுவோமோ அந்த ஒரு வலி. இந்த குழந்தைய கலைக்காம இருந்திருந்தாலும் நீங்க இந்த அளவு முன்னேறி இருப்பீங்கன்னு நம்புறீங்களா? வளர்ந்துருப்போம். குழந்தை வேற, நம்ம முயற்சி வேற. நம்ம பாடுபட்டா கண்டிப்பா முன்னேறலாங்கிறது ஒரு இருக்கு. குழந்தை அதுக்கு தடையே கிடையாது. பிளான்ட் லைஃப். இன்னைக்கு ஒரு குழந்தை போகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது கையில் ஒன்றும் இல்லை பைசா. எங்கள் கணவர் 8வது கிராஜுவேட், நான் ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிராஜுவேட். எங்களோட ஓன் பாட்டம் லைஃப்பில் நாங்கள் வளர்ந்து வந்தோம். வி டிசைடட் லைஃப்பில் ஒரு குழந்தை போகிறோம். இன்னி வரைக்கும் ஒரு அபார்ஷனுக்கோ என்னோட மென்சுரேஷன் பீரியடுக்கோ என்னோட லைஃப் லிங்கோ என்னோட எஜுகேஷனை கொண்டு போயிருக்கு. உயிர் கொலை இன்னைக்கும் தடுக்கிறேன். படித்தவங்க இதை பண்ணக்கூடாது. எந்த மன ஓட்டத்தில் கருக்கலைப்பு தவிர்க்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? இவங்க எல்லாருமே சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ஹைலி எமோஷ்னலாக இருந்தது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் பேக் டு சம்திங் வெரி வெரி கமர்ஷியல். இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில், அதுவும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில், த டெண்டன்சி ஆஃப் எஸ்கேபிசம் இஸ் தேர், விச் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியாக தவிர்க்க விரும்புகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இப்படி லைஃப் வந்து இப்படி என்ஜாய் பண்ணோம், ஜாலியாக இருக்கும், இந்த ட்ராக்கில் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பீப்புள் ஆர் டூயிங் திங்ஸ். அது திடீர்னு டீரெயில் ஆகிடுறது, திடீர்னு சம்திங் ஹேப்பன்ஸ். அதுலேயும் த பாயிண்ட் ஷீ செட் இஸ் வேலிட். பிளான் பண்ணினா எனிதிங் கேன் பி கண்ட்ரோல்ட். ஏன்னா இப்போ ஸோ மச் த வேர்ல்ட் ஹஸ் க்ரோன், பட் ஸ்டில் இட் கெட்ஸ் டீரெயில்ட். அப்போ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்செப்ட் பண்ணுற மனநிலை இல்லை இப்போ இருக்கிற சொசைட்டியில். பீப்புள் வாண்ட் டு எஸ்கேப் த ரெஸ்பான்சிபிலிட்டி. தே வாண்ட் டு கீப் ஆன் என்ஜாயிங் லைஃப் டில் சச் டைம் when they will say, ஓகே நான் இத்தனை வருஷம் கழிச்சு செட்டில் டவுன் ஆகிக்கிறேன், வாட் இஸ் த ஹரி நவ்? ஸோ that escapism tendency is what I feel is one of the main things. எமோஷனல் டு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலேருந்து தப்பிச்சுக்கிறீங்க. அப்படி கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. த பீப்புள் ஹூ டேக் த டெசிஷன் இது மாதிரி எடுக்கிறவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி தப்பிச்சிக்கல, ரெஸ்பான்சிபிலிட்டியை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போக விரும்புகிறாங்க. இதுதான் ரீசன். இர்ரெஸ்பான்சிபிலிட்டியால் தான் அபார்ஷன் கூடிருச்சுங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ? இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். அதாவது ஓகே எதுவும் நடந்துடாது அப்படின்ற ஒரு தைரியத்தினால, அதாவது இட் இஸ் வெரி லீஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட், ஏதோ ஒரு எதுவும் தெரியாமல் நடந்துருச்சோ இல்லைன்னா ஃபெயிலியர்ஸ்னால நடக்கிறது தான் வந்து இப்போ இருக்கிற அபார்ஷன். குழந்தை பேரில் இமோஷனலே இல்லை இப்போங்கிறது அவங்க வந்து வச்ச குற்றச்சாட்டு பலமான குற்றச்சாட்டு. என்னன்னா பொறுப்பற்ற முறையில் உங்கள் சந்தோஷத்துக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க, ஒரு குழந்தை உருவாயிருது, அதுக்கப்புறம் விடு அதுக்கு என்னப்பா பண்ணுறது, அபார்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனசு போயிருச்சு. இருக்கிற அந்த ஒரு குழந்தைக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி கொண்டு போகலாம், எப்படி படிக்க வைக்கலான்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஆகிறனால தான் நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறோம். இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு குழந்தைங்க இருக்குது. எனக்கு குழந்தைங்களே கிடையாதுங்க. எனக்கு மேரேஜ் ஆகி 19 இயர்ஸ் ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி அபார்ஷனை பற்றி சொன்னீங்க இல்லையா, நான் சொல்கிறேன். நான் மாமல்லம் ரயில்வே குவார்ட்டர்ஸில் இருந்தப்போ
அப்போது மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. அப்போ எனக்கு நான் கன்சீவ் ஆகிருந்தேன். அந்த படிக்கட்டு ஏறி இறங்குற இதில் என் பாடி வீக் ஆனதுனால தான் எனக்கு வந்து உண்மையிலே அபர்ஷன் ஆச்சு. இன்ன வரைக்கும் சொல்கிறாங்க, இன்ன வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை. அதனால் நான் சொசைட்டியில் எவ்வளவோ கேவலப்பட்டிருக்கேன், அசிங்கப்பட்டிருக்கேன்ன்றது என் மனசுக்கு தெரியும். நான் அந்த வலியும் வேதனை எனக்கும் என் கணவருக்கும் மட்டும்தான் தெரியும், புரியுதுங்களா? இருந்தாலும் கூட இங்கே ஒரு விஷயத்தை நான் சொல்ல இஷ்டப்படுறேன். நீங்கள் எல்லாரும் என்னென்னவோ காரணங்க சொன்னீங்க, அந்த காரணத்தை சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இந்த 20-21 வயசுக்கெல்லாம் வந்து கல்யாணத்தெல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா என்னவோ ரொம்ப பெருசாக நம்ம ஏர்ன் பண்ணுறோம், காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்குறோம், அது நீங்கள் என்னென்ன காரணம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் சத்தியமாக எனக்கு ஒத்துக்க முடியாது. அது ஓப்பனாகவே இப்போ நான் சொல்கிறேன், என்னை வியூவர்ஸ் பார்த்து என்னை திட்டினாலும் பரவாயில்ல, உடம்பு திமிரு கொழுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அப்போ பட்ட வலிய வேதனை அன்றைக்கி ஆச்சுங்க. இன்ன வரையில ஆச்சு, எனக்கு இது வரையில ஆச்சு, குழந்தை பாக்கியமே கிடைக்கல. 2ங்கிறது நீ அப்புறம் பார்த்துக்க, முதல்ல ஒரு குழந்தைய கூட பெற்றுக்க முடியாமல் அப்படி என்ன பெரிய கலெக்டர் வேலையா, பெரிய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவா இருக்கிறோம் எல்லாரும். ஒரு குழந்தை பெற்றுக்கிறது தப்பு. அதுக்கு போயிட்டு பண்ணணுமா? என்னங்க பேசுறீங்க, என்னம்மா பேசுறீங்க? அதாவது ஒரு விஷயம் சொல்லிக்கிறேம்மா, யாரும் ஒண்ணுங்க கிராமத்துல இல்ல, வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணுங்க கூட கலெக்டர் வேலையான்னு சொல்லாதீங்க. வில்லேஜ்ல இருக்கிற பொம்பளை பசங்க கூட கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடக்குது. ஆனா உங்க ப்ரொஃபஷன் இங்க ஓப்பன்ல நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் மேடம், நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன தெரியுங்களா, நான் கேட்கறேன், உடம்புல திமிரு கொழுப்பு சம்பாதிக்கிறோங்கிற அகம்பாவம் மேடம். நீங்க பாருங்க, கொஞ்சம் சொசைட்டி அவேர்னஸ் இருக்கா? பெத்த அம்மா பத்தி எனக்கு நினைச்சிருக்காங்களா? ஃபியூச்சர்ல இன்னைக்கு நாம இந்த தவறு பண்ணிக்கிறோமே, நாளைக்கு நம்மள சொசைட்டி நம்ம அங்கீகரிக்குமா? அதெல்லாம் நினைக்கிறது இல்ல. காரணம் படிப்பு படிப்பு படிப்பு, உடம்புல திமிரு அகம்பாவம் கொழுப்பு. இப்போ எனக்கே வந்து அதுதான் I had a goal, PhD ரேடியாலஜியில் பண்ணோன்ட்டு. I had copper T. This is my own experience. I don't want to cite examples. எனக்கு வந்து I was sure that it is safe. பட் அந்த 4% ரேட் எனக்கும் வந்து அது தாக்குச்சு. டாக்டர் இல்லை, எதுவும் கிடையாது. மை பாடி 1.5 years I was abroad, ஜப்பானில். அங்கே வந்து there were no facilities to check every 6 months because abortion is considered illegal. அங்கெல்லாம் because child rate is so less, அதனால் I couldn't go and check for copper T. எனக்கே ஃபெயிலியர் வந்துச்சு. So what will I decide? 1 yearல PhD-யா இல்லை get another child-ஆ? So I and my husband who's sitting there, we spoke that night. என்ன பண்ணலாம்? இட் இஸ் வெரி இது ரொம்ப கஷ்டமான டிசிஷன். மனசு வந்து ரொம்ப துடிச்சுது. இன்ஃபேக்ட் நான் செல்ஃப் அபார்ஷன் பண்ணிக்கிறேன். எனக்கு மெடிசன்ஸ் தெரியும். அண்ட் இட் வாஸ் வெரி early, only 6 weeks. Imagine I took out the baby myself in Japan, abroad யாருமே கிடையாது. only my husband was sitting there crying. See, it is very emotional also, but வேற வழி இல்லமா. as a doctor ஆகிறதுனால நீங்க செல்ஃப் அபார்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, மெடிகேஷன்ல medical termination of pregnancy is advised, it is legal before 8 weeks. ஓகே, ஏன் அப்படியே செல்ஃப் அபார்ஷன் பண்ணிக்கணும்னு ஏன் அபார்ட் பண்ணிட்டீங்க? இல்லங்க, எனக்கு வந்து 1 yearல I have to submit my thesis. We are planning to come back India. உங்களுக்கு குழந்தையா PhD-யா? என்னோட எய்ம் சார், எங்க அப்பாவே சொன்னாரு. எங்க அப்பா தான் மெடிசன் வந்து இந்தியாவில் எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோ, அங்கேருந்து வாங்கி அனுப்புனாரு. எங்கள் அப்பா தான் வாங்கி அனுப்பிச்சாரு. எங்கள் அப்பாவும் சொன்னார், உனக்கு என்ன எய்மு, நீ அங்கே போயிருக்க 2 years, இங்கே கஷ்டப்பட்டு MBBS படித்த கவர்மெண்ட் சீட்டில், என்ன எய்ம் உனக்கு, நீ டிசைட் பண்ணு. அன்எக்ஸ்பெக்டட் பிரெக்னன்சி, ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்கு, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா சார். நீங்க MBBS ஏற்கனவே முடிச்சாச்சு. உங்க கணவர் என்னவா இருக்காரு? அவர் வந்து ரிசர்ச்சரா இருந்தார். அவர் ஒரு ரிசர்ச்சரா இருந்தார். உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு சம்பளம்? அரௌண்ட் 2 lakhs வந்திருக்கும் அங்க அரௌண்ட் கன்வர்ஷன். 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வந்துட்டு இருக்கு. ஆமா. உங்களுக்கு இப்போ ரெண்டாவது குழந்தையை வளர்க்க முடியுமா முடியாதா? வளர்க்க முடியும் சார். அந்த சூழ்நிலை PhD முடிக்கிறதுக்கு தான் நான் போனேன் ஸ்காலர்ஷிப்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. அதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. நான் ஒன்லி சைல்டு, எனக்கு 2 குழந்தை வேணும், ஆனா முடியல. ஆனா அப்ப முடியல. எஸ், அவங்கள்ட்ட செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இவங்க பண்ணுற தப்புக்கு அந்த சிசு என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த சிசு நாளைக்கு இந்த உலகில் வந்துச்சுன்னா ஒரு எந்த பொசிஷனுக்கு வருங்கிறது நமக்கே தெரியாத ஒன்று. அந்த சிசுவை ஏன் இவங்க கலைக்கணும்? அண்ட் ஒன் மோர் திங், செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் இவங்க எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணுறாங்க? செல்ஃப் கண்ட்ரோலுக்கும் அந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆமாம். அது ரெண்டாவது வந்து இந்த டெசிஷனை நாங்கள் எடுத்தோம். இது வந்து ஓகே, இந்த டெசிஷன் எடுக்கலான்றது இது எங்களுடைய தனிப்பட்ட முடிவு. அதில் மூணாவது ஆள் யாருமே தலையிட முடியாது. தலையிட முடியாது இல்லை, அது கருத்து சொல்றது வந்து ஓகே, உங்களுக்குன்னு ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம், எங்களுக்குன்னு சில கருத்துக்கள் இருக்கலாம். இது நாங்கள் எடுத்த முடிவு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கிட்டோம். அது 2வது குழந்தை உருவாகும் போது அந்த தாய்க்கு அதனால காம்ப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த முதல் குழந்தைய அந்த கருக்கலைப்பு செய்யறதை தவிர்க்கணும். அவ்வளவுதான் என்னோட கருத்து. அதாவது ஃபர்ஸ்ட் கருக்கலைப்புனா 2வது குழந்தையும் காம்ப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அபார்ஷன் பண்ணாதீங்க. முதல் குழந்தை அபார்ட் பண்ணினா 2வது குழந்தை பிறப்புல காம்ப்ளிகேஷன் வருமா? 2வது குழந்தை பிறக்கிறதுனால காம்ப்ளிகேஷன் வராது. ரொம்ப ரேராக 2வது குழந்தை பிறக்காமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்ஃபர்டிலிட்டி டியூப்ஸ் பிளாக் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை. அது அந்த மாதிரி இருக்கு.
எவ்வளோ பெர்சன்டேஜ் அது இருக்கும் மேடம்? அது 20% டியூபல் பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓ, அதாவது முதல் குழந்தை அபார்ஷன் சிதைவு பண்ணினா அந்த டியூப்ல அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 20% இரண்டாவது குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு எஸ். ஸோ கருக்கலைப்பு செய்யாதீர்கள். தென் ஒரு வருஷத்தில் வந்து சார் 20,000 30,000 பெண்கள் அபார்ஷன் செய்வதனால் மட்டும் இறக்கிறார்கள். ஒரு வருஷத்துக்கு சார். இது நம்ம இந்தியாவில் சார். சார் அப்புறம் வந்து 1860 பார்த்தீங்கன்னா வந்து கருக்கலைப்பு பண்ணுறவங்களுக்கே 3 வருஷம் ஜெயில் சார். அதுக்கப்புறமா நிலைமை மாறி அவங்க கண்ட இடத்துல போய் பண்ணுறதுனால அவங்க இறக்குறாங்கன்னு அந்த ஒரு ரீசனுக்காக அவங்க உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டும்தான் அதை வந்து லீகலைஸ் ஆக்கினாங்க சார். சமூகத்தில் வந்து லீகல் ஆக்கின அப்புறமா அபார்ஷன் வந்து நாடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு சார். ஆக்சுவலாக அதிகமாச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கும் வந்து ரிப்போர்ட்டட் கேசஸை விட 1/10 மட்டும்தான் ரிப்போர்ட் ஆகுது சார். கரெக்டாக சொல்லணும்னா 6 lakhs வந்து அபார்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லி கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க சார் ஆக்சுவலாக. பட் 60 lakhs அபார்ஷன்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் நடக்குதுன்றதை ரிசர்ச் பேப்பர் ப்ரூவ் பண்ணுது சார். 60 lakhs? ஆமாங்க சார். 1/10. முக்கால்வாசி பேர் வந்து அது ஆக்சிடென்டல் ப்ரெக்னன்சி மாதிரி தான் சார் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன மாதிரி ஒரு வேலை நிமித்தம் காரணமாகவோ இல்லை என்றால் பொருளாதார சூழ்நிலை காரணமாகவோ அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு ஊனம் இருக்குது என்ற காரணத்தினாலவோ அந்த குழந்தையை அவங்க கலைக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க சார். பட் முதல் குழந்தையோட ரெண்டாவது குழந்தை கொஞ்சம் ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிறாங்க. ஒரு குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு. முதல் குழந்தைக்கே அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கு கொடுக்குற அந்த மன வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகும் கண்டிப்பாக. அது வந்து செகண்ட் குழந்தைக்கு கொஞ்சம் குறையுது கண்டிப்பாக. நீங்கள் நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. அப்படி உங்ககிட்ட வந்த இந்த அபார்ட் பண்ணணுன்னு வந்த கேசஸில் அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட கேசஸில் உங்களை கோபம் மூட்டியது, இதுக்கு வந்து அபார்ட் பண்ணுங்கிறாங்களே அப்படின்னு உங்களை கோபம் மூட்டியது எது? ஒரு சிம்பிள் ரீசன் தான் சார். அவங்களால வந்து ஒரு பொதுவான காரணத்தை சொல்லவே முடியல, ஒரு வேலிடான பாயிண்ட்டை சொல்ல முடியலைங்க. இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் சார், ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே நான் உள்ள டீட்டெயிலாக போக முடியலைங்க. அவங்ககிட்ட கேட்டாலும் அவங்க வந்து இல்லை சார் எனக்கு வேண்டாம் அப்படின்றாங்க. நான் அப்போ நான் இல்லைம்மா என்னால் பண்ண முடியாதம் அப்படின்னு சொன்னோடனே தே ஜஸ்ட் வெண்ட் அவுட். அவங்க கண்டிப்பாக வேற எங்கன்னா போய் பண்ணியிருப்பாங்க, டெஃபினட்டாக பண்ணியிருப்பாங்க. வேலிட் ரீசனே இல்லாமல் அபார்ட் பண்ண வர்றாங்க, நிறைய பேர் வராங்க. அது நம்மளை ஹர்ட் பண்ணுது கண்டிப்பாக சார். எஸ். வேறு என்ன காரணத்தால் அபார்ஷன் வேண்டாம் என்று? ஹாஸ்பிட்டலில் தான் சார் ஒர்க் பண்ணுறேன். இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் சார். தேவைப்பட்ட போது நம்ம அபார்ஷன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்பட்ட போது அந்த குழந்தை வந்து பிறக்கிறது ரொம்ப லேட் ஆகுது சார். இது கண் கூட நான் ஹாஸ்பிட்டலில் பார்த்த உண்மை. அதாவது ஒன்ஸ் வராங்க, இப்போ வேணாம் டாக்டர் நீங்கள் அபார்ஷன் பண்ணிவிடுங்கட்டு அபார்ஷன் பண்ணி போட முடியும் 3 வருஷம் 4 வருஷம் மறுபடியும் அதே பேஷண்ட் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன் ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சார். அதாவது 2வது குழந்தை பிறந்துருச்சு அவங்களுக்கு. ஒரு 7 அது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னா எம்ப்ளாயீஸ் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல் சார். பொம்பளை குழந்தை பிறந்த உடனே அவர் அப்பங்காரன் அம்மாவை திட்டுறாரு. உடனே கூப்பிட்டு என்னங்க ஏன் சத்தம் போடுறீங்க இங்கே ஹாஸ்பிட்டலில், என்ன ரீசனு? இல்லை சார் நான் அப்பயே சொன்னேன் இந்த அம்மா இந்த குழந்தைய வந்து அபார்ஷன் பண்ணிட்டேன்னாங்க. ஆனால் அந்த குழந்தைய உடனே இப்போ வளர்க்க முடியாது அவங்களால, ஏன்னா வளர்க்க முடியலன்ட்டாங்க சார். உடனே நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க, அவர் பேர் சொல்ல விரும்பல, கதை இல்லை நிஜம் இது வாழ்க்கையில். அந்த குழந்தைய அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய வளர்த்தாங்க சார், படிக்க வச்சாங்க. அந்த குழந்தைய சார் லீகல் பிரகாரம் நான் தான் விட்னஸ் போட்டேன். பெண் குழந்தை சார், பெண் குழந்தை. அந்த குழந்தைய வளர்த்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க அவங்க இன்னைக்கு டாக்டரை படிக்க வச்சிருக்காங்க சார். டாக்டராக இருக்குது சார் அந்த குழந்தை. இன்னைக்கு அருமையான ஒரு டாக்டரை எழுந்திருக்கோம் அபார்ஷன் பண்ணி இருந்தா சார். இது வந்து நிச்சயம். அதாவது அந்த குழந்தைக்கு நான் என்னன்னா, நான் இப்போ ரிட்டையர் ஆகிட்டேன் சார். நான் விட்னஸ் போட்டிருக்கேன் சார். அந்த குழந்தைய அந்த ஸ்டாஃப் கிட்ட கொடுக்கறதுக்கு நான் விட்னஸ் கையெழுத்து போட்டேன். அந்த ஸ்டாஃப் அந்த குழந்தைய வாங்கிட்டாங்க. லீகல் பிரகாரம் நடந்த உண்மை. கருத்தரிச்சு பிற்பாடு ஜாதகம் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு பெண் குழந்தைய பிறகுது வேண்டாம், இல்லையா இந்த பீரியடில் பிறந்தா அப்பனுக்கு ஆகாது அம்மாவுக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக அபார்ஷன் பண்ணுறாங்க. எங்கள் ஏரியாவில் அந்த அபார்ஷன் நடக்குது. இப்போ புதுசாக அந்த மாதிரி எந்த ஏரியா? ஈரோடு ஏரியா சார். ஈரோடு பகுதி. எஸ். ஜாதகம் பார்த்து கருத்தரிச்சும் பிற்பாடுங்க. அது பார்த்தீங்கன்னா ஜாதகார சொல்கிறார் இது பொண்ணு தான் வேணுங்கிறாங்க. பட் பேரண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க எங்களுக்கு பொண்ணு வேண்டாம், அதனால அபார்ஷனுக்கு போகிறாங்க. இப்போ ஜோதிடத்தின் அடிப்படையிலும் கருக்கலைப்பு நடக்குது? கண்டிப்பாக நடக்குது. ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நானும் ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் பையன், 2வது பையன் 13 years. இப்போ அவனுக்கு என்ன ஆச்சுன்னா நான் 9 months பேபி ஆகணும் என் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது. இப்போ லாஸ்ட்டில் டாக்டர்ஸ் எல்லாருமே சொன்னாங்க இது வந்து ஹார்ட் பீட்டிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குழந்தைக்கு எதுவும் ப்ராப்ளமாக இருக்குது, கண்டிப்பாக இது பிறந்துச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளமும், உடனே இறந்துடலாம், வேறு எதனா ப்ராப்ளம் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ நான் கேட்கவே இல்லை, யார்கிட்டே கேட்கல. என்ன பார்க்கலாம் எப்படி ஆகும்னு பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி என்னோட தாட் இருந்தது. சரி கன்ஃபார்மாக பிறந்துச்சு. பிறந்த உடனே பார்த்தா சூப்பராக இருக்குது குழந்தை, அவ்வளோ அழகாக இருக்குது. பார்த்தோன்னா எப்படி சொன்னாங்க டாக்டர்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ நல்லா இருக்குது, இப்படி ப்ராப்ளம்னு சொன்னாங்க. அபார்ஷன் பண்ண சொன்னாங்க டாக்டர்ஸ். எனக்கு எப்படின்னு எனக்கே புரியல. சரி கொஞ்ச நாள் கழிச்சு 5 months ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக ஹார்ட் பீட்டிங் ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், 2 lakhs கஷ்டப்பட்டு எல்லா இடத்துலையும் இது பண்ணோம். எக்ஸாம்பிள் நான் தான் இருக்கேன், அதுக்கு பண்ணிவிட்டு உடனே ஆப்ரேட் பண்ணோம். இப்போ பார்த்தா அவன் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருக்கா தெரியுமா? உங்களுக்கு அபார்ட் பண்ணுங்கிற எண்ணம் வந்துச்சா? வரல. பார்க்கலாம், கண்டிப்பாக நான் பார்த்து ஃபேஸ் பண்ணதா அவனை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எனக்கு மனசு கேட்கல. சப்போஸ் அந்த குழந்தைக்கு குணப்படுத்த முடியாத சில நோய்கள் இருக்குது,
அப்போ கூட நான் பார்த்துருப்பேன் சார். ஷீ வாஸ் ஏபிள் டு ஸ்பெண்ட் 2 லட்சம் அவங்களால புரட்ட முடிஞ்சது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. நான் என்ன பண்ணேன், எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், எத்தனை பேர்கிட்ட இன்னொன்று எம்என்சி கம்பெனியில் எனக்கு கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்களோட லிஸ்ட் வச்சுருக்கேன். நான் எத்தனை பேர் எனக்கு கொடுத்தாங்க பணம், எத்தனை பேர் எல்லாம் கவுண்ட் பண்ணி அவ்வளோ எல்லா கம்பெனிஸையும் லிஸ்ட் வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள் அஸ் தட். என் குழந்தை அது உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை, அது நாளைக்கு பிரச்சனையை சந்திக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் என் மனசு சொல்லுது என் பிள்ளையை நான் எப்படியாவது காப்பாற்றிடுவேன். அவங்ககிட்டையும் பணம் இல்லை. 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மாதம் வருமானம் வந்து கொண்டிருந்த போது உங்கள் குழந்தையை பெற்றால் சிரமம் என்று தோன்றியது உங்கள் மனநிலை, ரைட்டா? கரெக்ட் சார். 10 பைசா பணம் இல்லாட்டியும் என் பிள்ளையை காப்பாற்றுவதற்காக எதை வேண்டுமானாலும் அடமானம் வைத்து அந்த குழந்தையை காப்பாற்றுவேன் அப்படின்னு முடிவெடுத்தது அவங்களுடைய மனநிலை. ரெண்டும் வெவ்வேறு விதமான மனநிலைகள். இது உங்கள் உலகம், அது அவர்கள் உலகம். நீங்கள் அவங்கள கேள்வி கேட்குறத ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அதை வேற சொல்கிறாங்க. அவங்க கனெக்ட் வித் சோஷியோ எக்கனாமிக் இஸ். நீங்கள் எல்லாத்தையும் இமோஷனோட கனெக்ட் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்று மட்டும் உண்டு, சோஷியோ எக்கனாமிக்கல் ரீசனுக்காக மட்டுமே நான் குழந்தை வேணான்னு சொல்கிறேன் முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த அம்மா எக்ஸாம்பிள். அவ்வளவுதான். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். ஒரு கிரே ஏரியா, சென்சிட்டிவ் ஏரியா பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். அபார்ஷன் இந்தியாவில் தொடர்ந்து கருக்கலைப்பு அதிகரித்து கொண்டே போகிறது. அதனால் என்னென்ன காரணங்களால் இந்த கருக்கலைப்பு நடக்கிறது? 2-3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வைக்கிறாங்க. இமோஷனல் ஜோன்லேருந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாறி இருக்கிறோம். வாழ்வில் கெரியர் தான் ரொம்ப முக்கியம், அதற்கு பிறகு குழந்தை பிறப்பு பற்றி யோசிக்கலாம் என்கிற மன ஓட்டம் வந்துவிட்டது. இல்லை, சூழ்நிலைகளின் அடிப்படையில் வேறு வழி இல்லாமல் மனவழியோடு அதை செய்கிறோம் அப்படின்னு 2-3 முக்கியமான விஷயங்கள் முன்வைக்கப்படுது. சார், அது ஒருவேளை அந்த குழந்தை கருவில் ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணால் கண்டிப்பாக அந்த கருவை கலைச்சி தான் ஆகணும். இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் தான் ரொம்ப பெரிய விளைவுகளாக இருக்கும். அதை தாங்கிக்கவே முடியாது அந்த குழந்தையால். ஃப்யூச்சர் ரொம்ப பேடாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக அதை எல்லா இதுவும் கருவில் ஐடென்டிஃபை பண்ணி கருவை கலைக்கிறது தான் நல்லது. இப்போது நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம், ஒரு குழந்தைக்கு சப்போஸ் சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அபார்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு. பட் அதே குழந்தை பிறந்து 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் கழித்து அந்த குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கொன்னுடுவோமா? we will solve it. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் எஃபர்ட் எடுத்து நம்ம சால்வ் பண்ணுவோம். அதே தாட் ஏன் ப்ரீன்னு வரும்போது மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம்? இட் ஷுட் பி த சேம் எஃபர்ட் தட் வி டேக். ரீசன் ஆஃப் த சைல்டு சஃபரிங் எவ்ரி திங் இஸ் த சேம். அதே பெரிய பிரச்சனைகள் பின்னாடி இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையும் இருக்குது. பட் இட்ஸ் டூ பர்சனல், அதனால் நான் இங்கே ஷேர் பண்ண விரும்பலை. பட் வென் வி கேன் டேக் ஆல் த எல்லா எஃபர்ட்டும் எடுத்து நம்ம ஒரு 5-6 இயர்ஸ்க்கு அப்புறம் இருக்கிற ஒரு பிரச்சனையை நம்ம முடிஞ்ச அளவு சால்வ் பண்ணுவோம். ரெஸ்ட் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். அதே எஃபர்ட்ஸை முன்னாடி எடுத்துகிட்டு போவோமே. இப்போ தான் அவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது மெடிசனில். அதையே நம்ம யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பிகாஸ் அந்த மைண்ட் ஃப்ரேமை மாற்றணும். இட் இஸ் லைக் ப்ரீனா ஈஸி சொல்யூஷன், போஸ்ட்னா வேறு வழி இல்லை, யூ ஆர் ஸ்டக் வித் இட் அப்படின்ற அந்த மைண்ட் ஃப்ரேமை மாற்றணும். போஸ்ட்டில் என்ன எஃபர்ட் எடுக்கிறியோ அதே எஃபர்ட் ப்ரீலையும் எடுக்கணுங்கிற தாட் வரணும். ப்ரீன்னு சொல்கிறீங்க, அது எவ்ரிபடி இஸ் ரைட். இப்போ எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நான் நினைக்கிறேன்னா ஐ ஷுட் அக்செப்ட் தட் பேபி. அப்போ தான் அது நல்லபடியாக பிறக்கும் இல்லையா? இப்போ நீங்கள் போஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. நம்ம மனசை எனக்கு வேணாம் நினச்சி அந்த குழந்தை ஃபார்ம் ஆகும் போதே இல்லை என்னோட மென்டல் தாட் தான் இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்க முடியும் இல்லையா வயிற்றுக்குள்ளே. ஸோ நீங்கள் போஸ்ட்டை பற்றி பேசுகிறீங்க. அது வளரும் போதே எனக்கு வேணாம் நினச்சி நான் வளர்க்கும் போது அது எப்படி நல்லதாக வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க சொன்னது என்னன்னா, ஒரு குழந்தைக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய காம்ப்ளிகேஷன் வருதுன்னா யூ புட் ஆல் த எஃபர்ட், ரைட்டா? அந்த குழந்தை எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணிடணும்னு. ஆனால் அதுவே வயிற்றில் இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய எஃபர்ட்ஸ் எடுக்கிறதில்ல, மாறாக அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அது ஒரு லீத்தல் அனாமலி, ஒரு உயிர் வாழ்வதற்கே முடியாத ஒரு குழந்தை இல்லைனா கூட, ஒரு சின்ன சின்ன டிஃபெக்ட் இருந்தால் கூட அந்த குழந்தை பிறந்து கஷ்டப்படுறது நிறையா பெண்கள் விரும்ப மாட்டாங்க. சரி, மோஸ்ட்லி. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. சின்ன இதிலேயே 18 வாரத்திலே கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வைத்தியம் பண்ணக்கூட முடியாத நிலைமையில் இருக்கும்போது அதுக்கு ஈஸியாக ஆபார்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும்போது அவங்க அதுக்கு போகிறாங்க. அவங்க அதை தான் சொல்கிறாங்க குற்றம்னே. அவங்க குற்றம் என்று சொல்லுவதே என்னென்னா, நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், கொஞ்சம் குறைபாடுகளோடு அந்த குழந்தை வர்றதை நம்ம தடுத்துடலாம் முன்னாலேங்கிறீங்க. நம்ம குழந்தை நல்லபடியாக வாழ முடியாது அப்படின்னு ப்ரூவன் பண்ண பிற்பாடு அந்த குழந்தை எடுத்து அதை வளர்த்தவங்க தான் வேதம் தெரியாது. நான் அனுபவிச்சிருக்கேன். வாட்ஸ் யுவர் லைஃப் சொல்லுங்க. இல்லை, ஆக்சுவலாக சார், நான் ஒரு குழந்தைய ஒரு ஃபோட்டோ பார்க்குறீங்களா? 29 இயர்ஸ் ஆகுதுங்க சார். அவனால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. அவன் ஒரே ஒரு இன்சிடென்ட் நடக்குதுங்க. அவன் அவங்க அம்மா ரொம்ப போவாருங்க.
பாட்டு கிளாஸ் போய் தான் நடத்துகிறாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற எய்ட் எடுத்து ஃபேமிலி ரன் பண்ணுறாங்க. அவங்கள பார்த்துக்கிறது எந்த சொந்தங்கள் இருந்தாலும் பார்க்குறது கிடையாது. அவங்களுக்கு கொசு கடிச்சா கூட சொரிய முடியாது. ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெட்டில் எறும்பு ஏறி உடம்பு ஃபுல்லாக எறும்புங்க. நம்மள ஒரு எறும்பு வந்து நம்ம கடிச்சோட தாங்க முடியாது, பட் உடம்பு ஃபுல்லாக எறும்பு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி குழந்தைய நம்ம பெற்று வளர்த்துறது எவ்வளோ பெரிய வேதனைங்க. அது வந்து நம்ம வெளியில் சொல்கிறது ஈஸியாக இருக்கும், பட் அது வளர்த்துறவங்களுக்கு என்னோட வேதனைகள் தெரியும். யார் குழந்தை இது? இது வந்து நான் ஒரு அடாப்ட் பண்ணியிருக்கேன் சார் 13 இயர்ஸாக. ஓ, நீங்கள் அடாப்ட் பண்ணி வளர்த்துட்டு இருக்கீங்க? ஆமாங்க சார். இப்போ எப்படி இருக்காரு? இதே தான் இருக்கார் சார், இதே கண்டிஷன் தான் இருக்கார் சார். இந்த குழந்தைய வளர்க்குறதுல இவர் ஹாப்பி சார். என்னோட லைஃப்லேயே இது ஒரு அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். லைஃப்க்கு ஒரு அர்த்தம் இதில் தான் இருக்குதுங்க. ஓகே, இதே ஒரு நான் என்ன சொல்றேன்னா, இப்படி மனிதர்கள் இருக்கும்போது ஏன் அபார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து எவ்வளோ மோசமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் எதுக்கு வச்சுட்டு இருக்கிறீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வச்சுருங்க, அது ஒரு உயிரை இல்லைங்க. அதை ஏன் அதுன்னு என்னங்க? அவங்க யாருமே பேச மாட்டாங்க. இப்போ நான் போய் இந்த ஒரு 13 இயர்ஸாக பேசுங்கடா சில வேர்ட்ஸ்லாம் புரிஞ்சுக்கிறேன், பேச ஆரம்பிச்சிருக்கான். ஒரு குழந்தை இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் கிட்டாக இருக்கப்போ லைஃப் டைம் கஷ்டமா? கன்சீவாக இருக்கும்போது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கலைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. என் குழந்தை நார்மல் சைல்டு, நார்மலாக இருந்து பிறந்தவன். 2.5 வயசில் ஃபிட்ஸு திரும்ப திரும்ப அடிக்குது. டாக்டருக்கு என்ன பண்ணணும்னு தெரில. 9 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் அந்த மருந்தை கொடுக்க முடியும். கொடுத்துட்டேம்மா சரியாயிருவான். தூக்கி கொடுத்துட்டாங்க என்கிட்ட. ஸ்பீச் லாஸு, லாக் நீஸு, நடக்க முடியல. எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க, வேண்டாம் அபார்ஷன் பண்ணு இப்போ உனக்கு நீ வீக்காக இருக்க. நான் 45 kgs இருந்தேன் அந்த ஸ்டேஜ். வேண்டான்னு சொன்னப்பா அவங்க அட்வைஸை கேட்டிருந்தா இன்றைக்கி இல்லை. எங்கள் அம்மா அப்பா அவங்க சாகிற வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு அது வலியும் வேதனையுமா. எங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு என்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு, எங்கள் அப்பா ஒரு ஹோமியோபதி டாக்டர். அவங்க என் பொண்ணை மட்டும் நான் தவிக்க விட்டுட்டு போகிறேன். எங்கள் அப்பா எவ்வளோ ஃபிட்ஸ் கேசஸ் க்யூர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து ஐயா சாமின்னு காலில் விழுந்து அழுகிற பேஷண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன், நல்லாயிடுச்சுன்னு சொல்லி. அப்போ என் பிள்ளைக்கு அந்த மருந்து ஏற்றுக்கலை. எவ்வளோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அலோபதி கொடுக்குறேன், ஹோமியோபதி கொடுக்குறேன். யார் என்னத்தை அரைச்சி ஊற்ற சொன்னாலும் எல்லாம் பண்ணுறேன் நான். இப்போ அந்த சஃபரிங் ஃபுல்லாக நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அன்னைக்கு அம்மா அப்பா பேச்சு கேட்டிருந்தால் உனக்கு முடியல. எங்கள் ஹஸ்பண்ட் என் சாய்ஸ் தான். நான் என் பேரே வீராங்கனை. எங்கள் அப்பா பெரியாரிஸ்ட். நீ வீராங்கனை தான் வச்சார். சுதந்திரமாக ராகுல சாங்கிருத்தியாயன் படி, பெரியாரை படி நான் அப்படி தான் என்னை வளர்த்தாரு. இன்றைக்கி எல்லாம் முடங்கி போய் இந்த குழந்தை சஃபர் பண்ணுறத பார்க்க முடியலங்க. முதல்ல அது புள்ள துடிக்கும் போது அதுக்கு எப்படி இருக்கும், அதோட வலியும் வேதனையும் நான் வாங்கிக்க முடியுமா? உங்கள் கணவர் என்ன சொன்னார் இதை பற்றி? ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப வீக் மைண்டாக அவங்கள. நான் இப்போ ஃபிட்ஸ் வந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லவே மாட்டேன். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் தனியாக தான் பார்த்துக்கிறேன். அவங்கள கூப்பிடவே மாட்டேன். அவங்க இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுறாங்க. குழந்தைக்கு பெருசாக எல்லார் பக்கத்துலேருந்து ஆதரவு இல்லையா? இல்லை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அவரை விட சிறந்த தகப்பனாரே இருக்க முடியாது. ரொம்ப நல்லா பார்த்துக்குவார். அவர் சப்போர்ட் இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்து எனக்கு முழு சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் நான் அந்த குழந்தை வளர்க்குற விஷயத்தில். ஒரு 1.25 வயசில் இப்படி பிரச்சனை ஆரம்பிக்குது, 2.5 வயசில் சிவியர் ஆகுது. இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு சுற்றி இருக்கவங்க சொன்னாங்களா? இல்லை, அம்மா அப்பா ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதாங்க. அவங்களும் அந்த இப்போ கஷ்டப்படுற இவ்வளோ வதைப்படுற எங்கள் அப்பா ஆகஸ்டில் தான் இறந்தாங்க. அது வரைக்குமே கூட 77 வயசில் கூட அவங்களுக்கு அதுதான் கவலையாக இருந்தது. இப்போ பார்க்க முடியலையே, நீ இவ்வளோ வேதனைப்படுறியே, எதுவும் செய்ய முடியலையே. இந்த உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துடைய சந்தோஷத்தை இந்த குழந்தையினுடைய வரவு அல்லது இந்த குழந்தையினுடைய இப்படிப்பட்ட வாழ்க்கை வெறுமையாக்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? எந்த சந்தோஷத்தையும் நாங்கள் குறைச்சிக்கல. அவனையும் ஹாப்பி ஆக்கிக்கிட்டு அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும், உங்களை ரொம்ப பிடிக்கும், டிவியில் வந்து தடவி பார்ப்பான். எப்படி ராஜாவாக இருக்க முடியுமோ ஒரு ஹீரோவாக தான் நாங்கள் வச்சுருக்கோம். எனக்கு மட்டும்தானே அது. நான் ரோட்டில் இதெல்லாம் எதுக்கு ரோட்டுக்கு கூப்பிட்டு வர்றீங்கன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அது ஆகிடுது இல்லை. என் பிள்ளை என் வீட்டு ராஜா உங்கள் தெருவுக்கு வந்தால் அவனை பிச்சைக்காரனை பார்க்குறீங்க நீங்கள். ஏன்னா அப்பா டாக்டரு, இன்னொரு பக்கம் பெரிய ஃபேமிலி, எல்லா பிள்ளையும் ராஜா மாதிரி வச்சுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மனசுக்குள்ளே என்னைக்காவது தோணுதா, நமக்கே இப்படி நடந்துருச்சு, என் பிள்ளைக்கு எப்படி நடந்துருச்சுன்னு மனசுக்குள்ளே என்னைக்காவது குமைஞ்சிருக்கீங்களா? யாரை மனசை விட்டு திட்டணும்னு தோணும்ல, ஏன் எனக்கு இப்படி நடந்து போச்சு, என் பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு? இல்லை, நான் இதை மாதிரி பேரண்ட்ஸை பார்க்குற வரைக்கும் அந்த மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன் சார். என் பிள்ளை மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற பேரண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போகும்போது, அவரை ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கிற பேரண்ட்ஸோட பழகையில் எனக்கு அந்த இது இல்லை. நான் வெளியில் யாரோடையும் நிச்சயமாக பழகிறதில்ல. ரொம்ப அன்பாக இருக்கவங்கள்ட்ட கேட்குறவங்கள்ட்ட நாங்கள் பழகிக்கிறது. மற்றபடிக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் எங்களுக்கு உறவு எல்லாமே.
ஜொல்லு பட்டுருச்சு சார், என் பையனோட ஜொல்லு ஒருத்தர் மேலே பட்டுருச்சு. மறுநாள் ஒரு 2 நாள் கழித்து அவங்க என் காதில் விழுற மாதிரி சொல்லுவாங்க, பாரு என் கையில் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அது இப்போ அரிக்குது, எனக்கு அந்த ஸ்கின்னு பட்டு அரிக்குது. அந்த மாதிரி சொல்லும்போது அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. உங்கள் பிள்ளை உங்களுக்கு எவ்வளோ அழகு? ஹீரோ நீங்கள் பார்த்ததில்ல, நான் ஃபோட்டோ கொண்டு வரணும்னு நினச்சேன், வந்துட்டு உங்களோட அழகு சார். இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அது உலகத்திலேயே அபரிமிதமான ஒரு குழந்தை, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, ஹீரோ, கோபிநாத்தை விட பேரழகு, எல்லாம் சரி. இந்த குழந்தை இப்படிலாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அந்த குழந்தை நீங்கள் கருவில் அழிச்சிருப்பீங்களா? இந்த குழந்தை இப்படிலாம் ஆகும், பிள்ளைக்கு கருவில் தெரிஞ்சிருந்தா அழிக்கணும்னு சொல்றதுக்காக தான் சார் நானே இங்கே நீங்கள் செஞ்சிருப்பீங்களா? செஞ்சிருப்பேன் சார். அது இவ்வளோ கஷ்டப்படுறதை என்னால் சகிச்சுக்க முடியல. அது எப்படி, அது ஒரு உயிரை கொடுமைப்படுத்து, நம்ம கொடுமைப்படுத்தலை, அது என்னவோ கஷ்டப்படுது. அதை நான் பார்த்து ஒரு நிமிஷமும் நான் அதை சகிச்சுக்கிட்டு, அது நான் எனக்கு இப்போ +2 படிக்கிற பொண்ணு இருக்கா, அவள் எவ்வளோ மனநிலை பாதிச்சிருக்கும். இதை பார்த்துட்டு பிள்ளை போயிட்டு வருது ஸ்கூலுக்கு. ஒரு நாள் கூட நீ மார்க் வாங்காதப்பா, நீ என்ஜாய் பண்ண, நீ டிவி பாரு, அப்படி தான் நாங்கள் சொல்கிறோம். நீ இன்ஜினியர் ஆகணும், நீ டாக்டர் ஆக வேணாம், நீ ராஜாத்தியாக இருக்கலாம், நீ கவலைப்படாத. தம்பியை பார்த்தால ஒவ்வொருத்தரா அவனுக்கு ரொம்ப முடியாமல் சமயத்தில் போகும்போது ஒருத்தருக்கு தெரியாமல் ஒருத்தர் போய் அவன் தூங்குறானா நெஞ்ச தடவி பார்ப்போம். தனியாக தான் படுத்துக்குவோம், அவன் பெட்டில் தொட விட மாட்டேன் யாரையும். படுக்கக்கூடாது, அம்மா கிட்ட படுக்கக்கூடாது, அவர் பெட்டு அதெல்லாம் தெரியும் அவருக்கு. போய் பார்க்குறதெல்லாம் இவ்வளோ வேதனையான விஷயம். அது கருவிலேயே தெரிஞ்சிட்டா அதை அழிச்சிட வேண்டியதுன்னு. உங்கள் சோகம் பிரச்சனை இல்லை, ஆனால் உங்கள் குழந்தையுடைய வலியை உங்களால் தாங்கிக்க முடியல. ஆனால் உங்கள் ஸ்டாண்ட் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு இந்த குழந்தை கருவில் தெரிஞ்சிருந்தா அழிச்சிருக்கலாங்கிறது தான். கண்டிப்பாக. பட் என்னைக்கு அது யோசிச்சிருக்கீங்களா, இதுக்கெல்லாம் யார் காரணமாக இருந்திருப்பா, எனக்கு ஏன் இப்படி ஒரு குழந்தை இப்படி பிறந்திருக்கணும், இந்த பிள்ளை ஏன் இப்படி ஆயிருக்கணும்னு உங்களுக்கு என்னைக்காவது தோணுமா? சார் நான் அதை பற்றி ரொம்ப கடவுளை சபிச்சதெல்லாம் இல்லை, ரொம்ப பக்திமான் ஆயிட்டேன் நான். துணிவளர் திங்கள் துளங்கி விளங்க சுடர்ச்சடை சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடம் அணி தேர்வர் பணி மணிவளர் கண்டரோ மையலை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பை. என் பிள்ளை இங்கே இழுத்துக்கிட்டு கிடக்கு, நீ லவ் பண்ணிகிட்டு இருக்கியான்னு கேட்டிருக்கான் சார். அந்த காலத்தில் ஏதோ ஒரு பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. ஆனால் நான் திருஞான சம்பந்தரோ மாணிக்க வாசகரோ இல்லை, என் பாட்டை கேட்டு சிவன் உடனே அருள் புரிய, உடனே எல்லாரும் கேட்பான், அவனுக்கு நீ இந்த சொல்கிறிய உன் கடவுள் உன் பிள்ளைய நல்லா ஆக்கினாரான்னு. அதுக்காக இல்லை, என் திருப்திக்காக என்னைக்காவது ஒரு நாள் காதில் கேட்கும். அட்லீஸ்ட் இது போகிற உயிரே நிம்மதியாவது போகணும்னு. ஆனால் எங்களுக்கெல்லாம் எல்லா ஸ்பெஷல் பேரண்ட்ஸ்க்குமே ஒரு ப்ரேயர் இருக்குது சார். நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த குழந்தை போயிடணும், என் உடம்புல இருக்க கடைசி ஜீவன் சக்தி போகிறதுக்கு முன்னாடி நான் அழுக்காமல் சலிக்காமல் இதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. நான் இப்போ எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். நான் சாப்பாடு ஊட்டிட்டேன், தண்ணி கொடுத்துட்டேன், அவன் தூங்குவான், 5:30 6க்கு தான் எந்திரிப்பான். அதுக்குள்ளே என் டாக்டர் அவளுக்கு என்ன கொடுக்கணுமோ அவனை கொடுத்துருவா. அது வரைக்கும் அவங்க அப்பா கூட இருப்பாங்க. இப்போ அவங்க பிஸ்னஸை விட்டுட்டு அங்கே உட்காந்துருக்காங்க. எனக்காக நீ போயிட்டு வா, அவுட்லெட் வேணும், நீ போயிட்டு வா, நீ என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு சார் அவங்க அப்பா. இன்னொரு பிறவியில் இந்த பிள்ளை உங்களுக்கு எப்படி வேணும்? வேண்டாம், அவனுக்கு இந்த பிறவியே போதும், இன்னொரு பிறவியெல்லாம் வேண்டாம், எனக்கும் போதும், பிறவியெல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். அதாவது நம்ம வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம், எஃபர்ட் எடுக்கலாமே, பண்ணலாமே, செய்யலாமேன்னு. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க துயரம் வேறு, ஆனால் அந்த குழந்தை படுகிற துயரம்ங்கிறது பெரும் துயரமாக இருக்கே. இதில் ஆக்சுவலாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப், நான் எதுவும் ஆட் பண்ண முடியாது. பட் இதில் இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம எல்லோரும் நம்மளோட எமோஷன்ஸ் பார்க்குறோம். இந்த சென்ஸ் குழந்தை கஷ்டப்படுறது அதை பார்க்குறச்சே எனக்கு கஷ்டமாக இருக்குது, வித் டியூ ரெஸ்பெக்ட். ஆனால் அந்த குழந்தை என்ன நினைக்கிறது, மேபி அந்த குழந்தை மனசில் நான் இன்னும் ரொம்ப நாள் இருக்கணும், நான் மேபி எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் யாராவது பெட்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலோ இல்லை கடவுள் அருளாலேயோ நான் சரியாயிட்டேன்னா
நான் இந்த 1 2 3 4 திங்ஸ் நான் பண்ணலாம், எனக்கு வாழ ஆசை இருக்குது, எனக்கு அச்சீவ் பண்ண ஆசை இருக்குது அப்படிங்கிற தாட் அந்த குழந்தை மனசில் கூட இருக்கலாம். ஐ அண்டர்ஸ்டாண்ட், அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுறது. தட் இஸ் த ரீசன் நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். நம்ம எஃபர்ட் எடுத்தால், அண்ட் அனதர் திங், எஃபர்ட் எடுத்தால் எல்லாம் நல்லபடியாக முடியும்னு கிடையாது. ஐ ஹாவ் சம் அதர் பீப்புள் ஆல்சோ. என்னோட ஒரு ஃப்ரெண்டோட குழந்தை எல்லா எஃபர்ட்டும் எடுத்து கேன்சரில் இறந்துடுது. இன்றைக்கி அவங்க என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்காங்க, லைஃப்பில் ஒரு பிடிப்பே இல்லாமல் ஒரு ஒரு ஜஸ்ட் எங்கேயோ போகிற மாதிரி போயின்னு இருக்காங்க. இதெல்லாமும் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் எனி மோர் பர்சனல் திங்ஸ், அதனால தான் நான் ஜஸ்ட் டாப்பிக்கு மட்டும் சொல்லின்னு இருக்கேன். ஸோ அந்த குழந்தையோட எமோஷன்ஸும் ஒரு சான்ஸ் நம்ம கொடுக்கலாம். வி டோன்ட் நோ, சர்வைவர்ஸ் இருக்காங்க. You know that there are people who, if given the right chance, given the right medication, given the right situation, அந்த பசங்களும் நல்லா வரலாம். நம்மளுக்கு அங்கே அவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருந்தது. அந்த ஃபாதர் மதர் அந்த குழந்தை வேண்டாம்னு நினச்சி விட்டுட்டு that child became a doctor. அதை வந்து அஃப்கோர்ஸ் ஐ எம் நாட் சேயிங் எவ்ரி ஒன் வில் பி லைக் தட், பட் அந்த குழந்தையோட மனசுக்குள்ளே இருக்கிற எமோஷன் என்னன்னா, ஐ கேன் சர்வ், ஐ கேன் லிவ், ஐ கேன் கம் அவுட் ஆஃப் மை ப்ராப்ளம்னு இருக்கலாம் இல்லையா? நீங்கள் இதெல்லாமே ஓகே தான், பட் நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு அம்மாவா அந்த குழந்தை ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுது, இந்த குழந்தை பிறக்காமலே இருந்திருக்கலாமேன்னு ஒரு அம்மாவுக்கு தோணாதா? அவங்க சொல்கிறாங்க, ராஜா மாதிரி வச்சுருக்கேன், அவனை கண்ணுக்குள்ளே வச்சுருக்கேன், அவனுக்கு அவ்வளோ செய்யறேன் பண்ணுறேன், அதே அம்மா இந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த குழந்தையுடைய வலியை பக்கத்தில் பார்க்குறாங்க. அவங்களோட மதருக்கு தோணும் தானே? இல்லை, அது 100% அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியறது. பட் ஸ்டில் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் டிஃப்ரெண்ட். நான் என்ன நினைக்கிறேன்னா, அவ்வளோ அந்த குழந்தை கஷ்டப்பட்டும் இன்றைக்கி அந்த குழந்தைக்கு ஃபஸ்ட்டு காட் ஹஸ் கிவன் மீ டு டேக் கேர் ஆஃப் தட் சைல்டு. இந்த சென்ஸ் அந்த மதர் பாயிண்ட் ஆஃப் வியூலேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த குழந்தை தனியாக இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது. அண்ட் ஒரு புராணத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஸ்பெஷல் சில்ட்ரன் ஆர் கிவன் டு ஸ்பெஷல் பேரண்ட்ஸ். ஏன்னா எல்லாராலையும் அந்த மாதிரி பார்த்துக்க முடியாது. உங்ககிட்ட ஏதோ ஒரு தன்மை இருக்குது, அதனால தான் கடவுளாக பார்த்து இந்த குழந்தைய உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருக்கணும். ரெண்டாவது வந்து அந்த குழந்தை படுற கஷ்டம் அந்த பேரண்ட்ஸ், அந்த மதர் எஸ்பெஷலியால் தாங்க முடியாது. ஐ அக்ரி தட். பட் அந்த குழந்தையே நாளைக்கு சப்போஸ் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி வருது, இல்லை 90% சரியாகுது, இல்லை ஈவன் 50% சரியாகுது, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம நினச்சி பார்ப்போமே. மை ஒன்லி தாட் இஸ் லெட்ஸ் புட் த ஃபுல் எஃபர்ட் போட்டால் மேபி சம் அமௌண்ட் ஆஃப் குட் வில் கம் அவுட் ஆஃப் இட். அந்த ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் நம்ம வச்சுப்போமே. தட் இஸ் வாட் ஐ ஃபீல், பிகாஸ் தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் வித் அஸ் அண்ட் the positive outlook has helped us. நீங்க the positive அத எடுத்துக்கிட்டீங்க. Yes. நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மா அப்படின்னு சொல்றாங்க. சுத்த அம்பாக் சார், இப்படி எல்லாம் கேட்டால் மனசுக்கு வேணா ஆறுதலாக இருக்கும், அந்த நேரம் ஆறுதலாக இருக்கும். ஒன்றை மாதிரி உண்டா, நீ எவ்வளோ கஷ்டப்படுற, பிள்ளை எப்படி பார்த்துக்கிற, அது கேட்கும்போது சரி அவங்க போகணுமே. ஆக்சுவலி எங்கள் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் யாருக்குமே இந்த கேட்குறதுக்கெலாம் விருப்பமே இருக்காது சார். டீட்டெயில் கேட்பாங்க, குடஞ்சி எப்போ ஆச்சு ஏதா. சாரி சார், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ரொம்ப வேப்ப சேலை கட்டிட்டு போ, முப்பாத்தம்மன் கோயிலுக்கு போ, இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறது இதுவே இல்லாமல் நம்ம நாட்டில் ரொம்ப நடக்குதுன்னா அட்வைஸ் தான் சார் நிறையா கொடுப்பாங்க, ஃப்ரீ அட்வைஸ். அதுதான் ஈஸியாக கிடைக்குது. குழந்தையோட வலியும் வேதனையும் நம்ம வாங்கிக்க முடியுமா? மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது உடஞ்சி போய் சங்கடமாகி நிறைய இருக்கும்ல. முடியும் சார். இப்போ அவங்களுக்கு உங்களை தெரியாது, எனக்கு உங்களை தெரியும். பட் நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளேருந்து பேசுகிறீங்க, அதை நான் வேல்யூ பண்ணுறேன். அதனால நான் வெறும் கேள்வியாக மட்டும் அதை கேட்குறேன். நான் மனசு உள்ள உடஞ்சி வலிக்காதா? அது கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கவே இருக்காது, கண்டிப்பாக இருக்கும். பட் நம்ம உடஞ்சி போனால் எக்ஸாக்ட்லி அடுத்தது செய்ய வேண்டியது யார் செய்வா? அது இருக்கு இல்லையா நம்மளுக்கு. சரி இப்படின்னு ஆயிடுத்து, லெட் அஸ் டூ இட். அவ்வளோ நம்ம விரும்பலை, ஆனால் நம்ம மனசு உடஞ்சி போச்சுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு நாளும் பிள்ளைக்கு வலிக்குதுன்னு அந்த கவலையிலே இருக்கிறத விட குறைஞ்சபட்சம் அந்த குழந்தை இன்னும் சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்களும் சந்தோஷமாக இருக்க பாருங்க. 22 வயசுலேயே தலையெல்லாம் நரைச்சி போச்சு சார், ஃபுல்லாக டை தான், வெக்கப்படுறதே இல்லை. அது ஏன் நரைச்ச தலையோடு வரலாம், எனக்கு முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன். அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம் ரொம்ப குறுகலாக இருக்குது. ரொம்ப இந்த சமுதாயத்தில் ஓடுற மாரத்தானில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் அவங்க வேறொரு துணியில் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல கன்வே பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏன் மனதுக்குள் அழுது கொண்டே வாழ வேண்டும்? அந்த குழந்தைக்காக கொஞ்சம் மனதுக்குள் சிரிங்க. பிகாஸ் ஒரு நார்மல் பிள்ளையை வளர்க்குறவங்களை விட நீங்கள் இவர ஸ்பெஷல் பர்சன், ரைட்? ஸோ நீங்கள் இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களோ அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி அந்த பையனுக்கும் கிடைக்கலாம்.
யாருக்குண்டா அவங்க ராஜா ராஜாதி ராஜா வந்து நிப்பான். 100% ஹாப்பியாக இருப்பேன். என் கிறிஷும் முன்னாடி நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஜாலியாக இருப்போம். பாட்டை போட்டு ஆடுவோம். ஹவுஸ் ஓனர் காலி பண்ண சொல்ல போகிறாங்க 2 பேரும், நீ ஒழுங்கா உட்காருன்னு என் பொண்ணு திட்டுவா சார் எங்களை. அதெல்லாம் அவன் முன்னாடி எப்படியோ நம்ம இங்கிட்டு இதுக்காக விவாதத்துக்காக இதெல்லாம் சொல்கிறேனே சார். ரொம்ப ஹாப்பியாக வச்சுருக்கேன் சார் அவரை. அவருக்கு தெரியவே தெரியாது அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாங்க. 2 பர்சன் எங்கள் ரிலேஷன்ஸ் வருவாங்க சார். ஒருத்தர் ரொம்ப சோகமாக வச்சுக்குவார், ஐயோ இப்படி ஆயிட்டானேன்னு. அவனை பார்த்தா பிள்ளை அன்னைக்கெல்லாம் சோகமாக இருப்பான், ஏதாவது உடம்புக்கு முடியாமல் போயிடும். இன்னொரு லேடி வருவாங்க, சொல்ல வேணாம், அவங்களுக்கு மனசு கஷ்டம், அழுவாங்க சார். அவங்களால தாங்கிக்கிற முடியாது, ரொம்ப மென்மையான மனசு, அழுவாங்க. இது இன்னும் கொஞ்சம் கதறி கதறி அழுவும் சார். சிரிக்கிற வைக்கிற பிளேஸு இன்னும் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு அழுக ஆரம்பிச்சிச்சுன்னா நிப்பாட்டாது. 9 மணிக்கு மியூசிக் சூர்யா வந்தோடனே ஏஞ்சி வந்து கோட்டை தான் பார்க்கும். கோட்டை பார்த்துட்டு என்னைய ஒரு பார்வை, சூர்யா போட்டிருக்க நீ வாங்கி கொடுக்கல எனக்குன்னு. சூப்பர் நடிகன் சார். நல்லா இருந்தால் சூர்யாவுக்கு மேலே வந்திருப்பான். இன்னும் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா இந்தியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அபார்ஷன் கருக்கலைப்பு என்னென்ன காரணங்களுக்காக இங்கு மேற்கொள்ளப்படுகிறது, அது எந்த அளவு இமோஷனலான பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, மருத்துவ ரீதியாக அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் என்ன, இதை தாண்டி தனி மனிதர்கள் எப்படியெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அபார்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நான் எடுக்காததுனால என்ன சிரமங்கள் பட்டிருக்கிறேன் அப்படின்னு பல விஷயங்கள் இங்கே பேசியிருக்கோம். 2 சிறப்பு விருந்தினர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஒருவர் திரு RBVS மணியன், விஸ்வ ஹிந்து பரிஷத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அவர்கள். வணக்கம் சார். இன்னொருவர் ஷாஜி, இசை விமர்சகர். இவருடைய விமர்சனங்கள் நிறைய பேர் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இவர் குழந்தை வளர்ப்பு பற்றி எழுதிய ஒரு பலமான அழுத்தமான ஆழமான ஒரு கட்டுரை தான் அவரை இங்கே இன்னைக்கு உட்கார வச்சிருக்கு. ஸோ இவங்க 2 பேர்ட்டையும் நம்ம பேசுறதுக்கு முன்னால் நவ் த டைம் ஃபார் த டாக்டர்ஸ் இதை எப்படி பார்க்குறாங்க? இந்த மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அந்த சமயத்தில் எல்லா வலியும் ஒரு பெண்ணே தாங்க வேண்டியதாக இருக்குது. குழந்தை இல்லைன்னு அப்புறமா நினச்ச நேரத்தில் குழந்தை பெற்றுக்கலாம், இந்த நேரத்தில் கலைச்சிக்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சரி, நாளைக்கு அதுக்கு சரி பண்ணுற வைத்தியத்துக்கு கூட ஒரு பெண்ணு தானே கஷ்டப்படுறான். ஆஸ் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன் நான் சொல்கிறேன், இப்போது டியூபல் பிளாக் ஆனால் கூட டியூபல் கேனுலேஷனுங்கிற முறையில் பண்ணலாம். ஒன்னொன்றுக்கும் ஒரு உமன் தானே கஷ்டப்படுறாங்க. ஸோ எல்லாமே பெண்ணை சார்ந்து இருக்கிற அந்த பெண்ணை சார்ந்து தான் இருக்கு. தாண்டி ஒரு டாக்டர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, ஒரு பெண்ணாகவும் நீங்கள் இருக்கிறீர்கள், ஒரு அபார்ஷன் பண்ணுறது அப்படின்ட்டுருக்குல்ல, கருக்கலைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம். மெடிக்கலி கேட்கல, செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக பண்ண மாட்டாங்க. பட் அப்படி செய்கிறவங்க மனசாட்சியோடு பண்ண மாட்டாங்க, மானிட்டரியாக தான் பண்ணுறாங்க. இதுக்குன்னே சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. அவங்க அது மனசாட்சியை தூக்கி அடகு வச்சுட்டு தான் அவங்க பண்ணுறாங்க அதை. என்னோட கள்ளக்குறிச்சியில் ஒரு டாக்டர் இருக்காங்க, ஷி வில் ஆஸ்க், நான் பண்ணுறேன் உனக்கு என்ன, நீ குழந்தை செக்ஸ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. அவங்க அது வியாபாரமாக ஆனதுக்கப்புறமா அந்த மைண்ட் மறத்து போயிடும். மனசு ஒத்து இருக்கக்கூடிய எந்த ஒரு பெண் டாக்டராலையும் கண்டிப்பாக அபார்ஷன் பண்ண முடியாது சார். இல்லை, அது நான் கேட்கல. நான் கேட்குறது மனம் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான். நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு டாக்டர், நீங்கள் உங்களுக்கு அதை செய்ய தெரியும், நீங்கள் அதை செய்ய முடியாது என்னாலன்னு சொல்கிறீங்க. செய்ய முடியாதுன்ற போது அது இட் ஹாஸ் ரைட் டு லிவ் சார். உடம்புல ஒரு உயிர் துடிப்பு, அந்த துடிப்பு கதற நம்ம கொலை பண்ணுறதுங்கிறது எப்படி சார் நீங்கள் மனசாட்சியோட சந்தோஷமாக ஏற்றுக்குவீன்னு சொல்ல முடியும்? இல்லை, கருக்கலைப்பு செய்யும்போது அந்த உயிர் துடிக்குமா, அதுக்கு தெரியும்? இல்லை சார், அது டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு 5 ஸ்கேன் டாக்டரும் சொல்கிறேன், 5th டேலேருந்து ஹார்ட் பீட் 5th வீக் தாண்டி போய் 1 வீக்லேயே we can see heart beat by vaginal scan. 7th to 8th வீக் 2 மாதத்துலேயே உங்களுக்கு அந்த பெயின் ஃபைபர்ஸ் எல்லாம் டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ baby will feel the pain. Definitely it has the pain. It is all proved. அல்ல, அந்த குழந்தைக்கு தெரியுமா ஏதோ நடக்குதுன்னு தெரியும் சார். It will run away from that suction cannula. ஓடும் சார். It will run away from that. அந்த 12 weeks abortion வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அது USA ராக் பண்ண ஒரு வீடியோ. இப்போ ஒரு அபார்ஷன் பண்ணால் நிச்சயமாக டாக்டர்களுக்கு மன உளைச்சல் வரும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சந்தோஷம் பண்ணிட்டு நீங்கள் அன்றைக்கி நைட் நிஜமாக நிம்மதியாக சாப்பிடுவீங்களா தூங்குவீங்களான்னு ஒரு மனசாட்சியில் டாக்டர் தான் நீங்கள் கேட்கணும். கண்டிப்பாக ஒரு டெலிவரி இருக்கிற சந்தோஷம் இதில் டெஃபினட்டாக இருக்காது. ஆனால் ஒரு கருவே நல்லா இல்லாத குழந்தைய பண்ணும்போது ஒரு திருப்தி இருக்கும். ஏன்னா அந்த அம்மாவோட ஆகனியை நம்ம குறைக்கிறோம். பட் நல்லா இருக்கிற குழந்தைய பண்ணும்போது நிச்சயமாக கஷ்டமாக தான் இருக்கும். நான் ரொம்ப அந்த மாதிரி விஷயத்துக்கு நான் போகிறதில்ல. பட் நான் நல்லா இல்லாத குழந்தைய தான் நான் பண்ணுறேன். பண்ணக்கூடிய மெடிக்கல் குழந்தைக்கு அந்த இதுக்கு நான் போகிறது இல்லைனாவே மனசால அதை தாங்கிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஆமாம், நிச்சயமாக ஒரு டெலிவரி பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் இதில் டெஃபினட்டாக இருக்காது.
அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி ரொம்ப வஸ்ட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம பண்ணும்போது மனசை திடப்படுத்திக்கிட்டு ஒரு ஹாப்பினஸ் நமக்கு வந்து வி ஆர் சேவிங் த ஹோல் ஃபேமிலி. அந்த சைல்டுடைய ஃப்யூச்சரை நம்ம காப்பாற்றுறோம். அந்த சைல்டுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமோடு அது வந்து அந்த ஹோல் ஃபேமிலி அஃபெக்ட் ஆகிறது நிறைய ஃபேமிலிஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால் வந்து வாட் வி டூ, இப்போ வந்து மெடிக்கலில் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே ஒரு பெயின்ஃபுல் தான். ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாலும் பெயின் தான். நான் கேட்குறது ஒரு 2 month பேபி, அந்த குழந்தை நல்லா இருக்குது, ஆனால் அதை அபார்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. அதை அபார்ட் பண்ணுற ஒரு டாக்டரோட மனசு, அவங்களும் மனுஷர் தானே, அவங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? கண்டிப்பாக ஒரு பூவை நசுக்கிற மாதிரி தான் ஒரு கஷ்டம் தான் இருக்கும் ஃபார் எனிபடி ஹூ இஸ் டூயிங் இட். பேரண்ட்ஸோட சம்மதத்தோடு தானே சார் பண்ணுறாங்க அதை. ஐ மீன் அந்த மதர் வந்து ஷீ இஸ் ஃபுல்லி இன்ஃபார்ம்ட். கவுன்சிலிங் பண்ணுறோம், 10 minutes to 15 minutes அவங்களுக்கு சொல்கிறோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாமா, உங்களுக்கு வந்து டியூபல் இது இருக்கலாம். அண்ட் மோரோவர் இப்போ சொஃபிஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பெயின் வந்து அந்த அளவுக்கு இல்லை, பிஃபோர் 10 years இருந்த அளவுக்கு இல்லை. வி ஆர் டெல்லிங். அப்போ உங்களுக்கு அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, அவங்க பிள்ளை இல்லை சார், அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்குது, லிமிட் இருக்குது. ஐ மீன் தே ஹாவ் த ரைட் டு டிசைட். ரேடியாலஜிஸ்ட், அதனால் அவங்களுக்கு அந்த உணர்வு தெரிஞ்சிருக்காது. நான் பர்சனலாக சொல்கிறது, டெலிவரி பார்க்குற ஒரு சந்தோஷம் நிச்சயமாக எந்த பெண் டாக்டருக்கும் நார்மல் குழந்தைய டெர்மினேஷன் பண்ணும்போது நிச்சயமாக இருக்காது. டெஃபினட்டாக ஒரு மனசு கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அது பெயின் அப்ரிஷியேட் பண்ணும். அது வந்து கொஞ்சம் பெரிய ஃபீட்டர்ஸ்லாம் ஒரு 14 weeks 12 weeksலாம் இருக்கும்போது முழு உருவம் வந்துடும். நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். ஒரு பெண் டாக்டருக்கு நிச்சயமாக கஷ்டமாக இருக்கும். சிச்சுவேஷன் இஸ் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சில பேர் டாக்டர் சொல்கிறீங்க. ஒய் இல்லை கருக்கலைப்பை செய்யக்கூடாது அப்படி சில டாக்டர் சொல்கிறீங்க. ஒய் சார் கருக்கலைப்பு செய்யக்கூடாது சார்? ஒய் சார் பிகாஸ் இது வந்து தெரிஞ்சே வேணும்னே தப்பு பண்ணிட்டு வர ரீசன் தான் அதிகம் சார். தெரியாமல் ஆக்சிடென்டல் ப்ரெக்னன்சினால் வர ரீசன்ஸ் வந்து ரொம்ப கம்மி சார். பட் தெரிஞ்சும் அவங்க அதை மீறி அதை யூஸ் பண்ணாமல் கருவோடு வராங்க சார். வந்துட்டு எனக்கு இப்போ குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு காரணமாகவே எனக்கு இது வேண்டாம் அப்படின்றாங்க. எனக்கு காண்டம் யூஸ் பண்ண எனக்கு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால் நான் அபார்ஷன் பண்ண வரேன் யார் வேணால் சொல்லிக்கலாங்க. அது கவர்மெண்ட் ஆக்டில் வருதுங்க. ஸோ கவர்மெண்ட் அது வந்து லீகல் ஆகிடுது. அந்த லீகல் அபார்ஷன் எதுக்கு எந்தெந்த காரணங்களுக்காக பண்ணலாம் என்று சொல்லப்பட்ட காரணங்களை மீறி தான் முக்கால்வாசி அபார்ஷன் நடக்கின்றது. அதற்கு டாக்டர்களும் உடனடியாக இருக்கிறார். அப்புறம் முக்கால்வாசி பேர் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் தலை இல்லாமல் பிறக்குது, அதுக்காக மட்டும்தான் நாங்கள் அபார்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கம்மி சார், ரொம்ப கம்மி. அப்படி நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. அதெல்லாம் வந்து கைவிட்டு எண்ணிடலாம். 2 பேருமே டாக்டர் தான். நீங்கள் ஹியூமானிட்டேரியன் ரீசன் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஹெச்ஆர் சொன்னாங்க வேலைக்கு வர்றேன், ஆனால் 2 வருஷத்தில் நீ கன்சீவ் ஆகிட்ட நான் என்னமா பண்ணுறது, ஹெச்ஆருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்குறாங்க. நான் அபார்ட் பண்ணிக்குவேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் ஹியூமானிட்டேரியன் கேட்டகரிக்குள்ளே வந்துடுவாங்களா? இப்போ வந்து எல்லாமே டிமாண்ட்ஸ் சரின்ற ரேட்டில் போயிட்டுருக்கு. அப்புறம் அவளோட ரைட், விமனோட ரைட்டா, இஃப் ஷீ ஆப்ட்ஸ் ஃபார் அபார்ஷன், who are you to say no? இல்லைங்க மேடம், அது கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணலனா நம்ம பண்ண கூடாதுங்க. கவர்மெண்ட் அந்த மதர் கேக்குறாங்கன்றதுக்காக நம்ம பண்ண முடியாது. ரீசன் வந்துருது. எஸ் சார், தட் இஸ் ரைட் சார். இன்ஃபார்ம்ட் சாய்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இஃப் த உமன் ஹேஸ் ரைட் ஆன் ஹர் பாடி அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இல்லை நெசசிட்டி அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவளோட ரைட்டு, அவள் அதுக்கே எங்களை சூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சார். அது உமன்ஸ் ரைட்டுன்னு சொல்லலாம் சார். பட் உமன்ஸ் அந்த ரைட் யூஸ் பண்ணுற உமன் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. இவர் வந்து இட் இஸ் நாட் அ வேலிட் ரீசன் எப்படி இவர் ஜட்ஜ் பண்ண முடியும்? You mean to say doctor don't have a say in that னு சொல்ல? Yes, definitely we have to give a non-directional, non-judgmental counseling and they have to take a balanced view. நாங்கள் ரிஸ்க் எக்ஸ்பிளைன் பண்ணோம், பெனிஃபிட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 2 கப்பல் வந்து அவங்க ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க, வந்து நான் எம்டிபி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டினை பண்ண முடியாது. அதுக்கே எங்களை வந்து இது பண்ண பீனலைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு தெரியாது அது வேலிட் கருவுக்கு வந்து ரீசன் வாய் இல்லன்றதுக்காக நம்ம கருவோட பேச்சை நம்ம கேட்காம நம்ம முடிவெடுக்க முடியாது மேடம். அது வந்து ஆக்சுவலாக நான் வேலிட் ரீசன் சார் இதுக்கு கை தட்ட வேண்டியது இவருக்கு தான். எனக்கு இந்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தது இவர் தான் சார். டாக்டர் பற்றி பேசிட்டு இருக்காங்க, நீங்களே பேசுங்கன்னு சொன்னார். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட் இவருக்கு தான் சாரும். பட் அதை நான் யோசிச்சு பார்க்குறேன் மேடம். இயற்கையை மீறி நம்ம நிறைய போயிட்டே இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்திலும் இயற்கையை மீறி போயிட்டே இருக்கும். இது எங்கே போய் முடிய போதோ தெரியாதுங்க. இன்ஃபேக்ட் ஒரு தலைவலிக்கு பேராசிட்டமால் கொடுக்கலான்னு இன்ன வரைக்கும் வந்து நம்ம அலோபதி மெடிசனில் சொல்லியிருக்காங்கன்றதுக்காக தான் நம்ம எல்லாம் அலோபதி மெடிசன் படித்தோன்னு எழுதிட்டு இருக்கோமே தவிர, பட் அது சரியாக தவறான்னு இறங்கி போய் கடவுளை நேரில் பார்த்து கேட்டால் தான் தெரியும். ஸோ நம்மளே வந்து ஒரு டவுட்ஃபுல்லாக தான் நம்ம படிச்சிட்டோன்றதுக்கு, ஒரு டிகிரி வாங்கிட்டோன்றதுக்காக நமக்கு கவர்மெண்ட் ரைட் கொடுத்துருக்குன்னு நம்ம பண்ணிட்டு இருக்கோமே தவிர, பட் அப்பாற்பட்டு மருத்துவருக்கும் அப்பாற்பட்டு நான் ஒரு மனிதனாக நினைக்கும் போது இயற்கைக்கு மீறி நம்ம எதையும் செய்யறது தப்பு தான். எப்போவுமே கருசதைவை வந்து அசோசியேட்டட் வித் இம்மாரலிட்டி அது இதை வச்சு தான் நம்ம எப்போவுமே அபார்ஷனை பற்றி பேசுகிறோம். ஆனால் நவடேஸ் இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் சேஃப் அபார்ஷன், குவாலிட்டி சர்வீஸ், அதை பற்றி தான் இப்போ அபார்ஷன் பற்றி பேசுகிறாங்க. இப்போ அன்சேஃப் அபார்ஷன் ரொம்ப குறைஞ்சிருச்சு. பிகாஸ்
சேஃப் அபார்ஷனை ப்ரொமோட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணது சேஃப் அபார்ஷனை. ஸோ லீகலி இட் இஸ் ரைட் அண்ட் இட் இஸ் த சாய்ஸ் ஆஃப் த மதர் அப்படின்னு சொல்றீங்க. பேஷண்ட் இதில் ஆம்பளை ஆட்டைக்கே சேர்த்துக்கல, அது ஏன்னு எனக்கு புரியல. விமன் ரைட், இட்ஸ் விமன் ரைட், இட்ஸ் விமன் ரைட்ன்றீங்க. இன்னும் பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. ஆச்சி மசாலா இந்தியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா இந்தியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். அபார்ஷன் கருக்கலைப்பு என்பது இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கிறது? அது எந்தெந்த காரணங்களுக்காக முன்வைக்கிறார்கள்? அது தேவையா இல்லையா அல்லது தவிர்க்க முடியுமா முடியாதா? பேசுவோம். என்னதான் இருந்தாலும் இது டிப்ளமேட்டிக்காக பேச முடிஞ்சாலும் ஒரு கருக்கலைப்பு செய்து கொள்ளுதல் என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு நிச்சயம் அல்ல. ஏன்னா ஆணுக்கு அது தெரியாது. சார் எனக்கும் செகண்ட் சைல்டு வந்து இந்த மாதிரி பிரெயினில் ப்ராப்ளம் இருக்குது, அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் ஒரு மதராக வந்து என்னால் முடியாதுன்னு தான் சொன்னேன். பட் ஆனால் அவங்க கஷ்டப்படுறதெல்லாம் நிறைய பேர் பண்ணுறதை காமிச்சு டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. பட் பண்ணாங்க, அந்த பண்ணும்போதே கூட எனக்கு அந்த இது இல்லை. அந்த பண்ணும்போது அந்த அன்கான்ஷியஸ் நிலையிலேயே என்னால் வந்து பாப்பா போயிடுச்சுமா பாத்தியா அப்படி தான் நான் கேட்டேன். எங்கள் அம்மா இதை சொல்லி தான் எனக்கே தெரியும். அந்த வலி உடம்புல மட்டும் இல்லை, மனசுலையும் அது வந்து ஒரு உயிரையே அப்படியே தூக்கிட்டு அப்படியே வெளியில் போடுற மாதிரி ஒரு ஃபீலிங். அது ரொம்ப ரொம்ப பெயினிங், சொல்லவே முடியாது. அது இவங்க கிட்ட கொடுங்க. அபார்ஷன் என்பது எவ்வளோ பெரிய வலி, கருக்கலைப்பு என்பது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய வலி. இதில் வந்து என்னோட அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணோம். அதை எங்கள் அம்மா சொல்கிறது டாக்டர் வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்னு, பட் அது ஐ டோன்ட் நோ. அந்த குழந்தை செத்து போயிடுது. இது வந்து நடந்தது கார்த்திகை தீபம் அன்னைக்கு. அந்த குழந்தை பிறந்த சுவாமிநாதன் எங்கள் அம்மா பேர்லாம் வச்சுட்டாங்க அந்த குழந்தைக்கு. இன்னி வரைக்கும் கார்த்திகை தீபம் அன்றைக்கி ஊரே கொண்டாடும். ஆனால் எங்கள் அம்மா மட்டும் கார்த்திகை தீபம் கொண்டாட மாட்டோம். ஏன்னா அன்றைக்கி அந்த குழந்தையோட ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி இயர் அந்த ஒன் டே மெமோரி என்னோட மாமியார் வீட்டில் நான் கொண்டாடுவேன். பட் எங்கள் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லி, அம்மா எனக்கும் சுவாமிநாதன் ஞாபகம் இருக்கேன், ஐ டோன்ட் நோ ஹூ ஹி இஸ். பட் எங்கள் அம்மா அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த பாயிண்ட்டை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எங்களோடது வந்து த்ரெட்டன்ட் அபார்ஷன் கேஸ். எஸ், ட்வின் ஃபீட்டஸ் ஃபார்ம்ட், ஒன் டெட் ஒன் அலைவ்னு இருந்தது. இப்போவும் தோணும் அந்த இன்னொரு குழந்தை பையனாக இருந்திருக்குமா பொண்ணாக இருந்திருக்குமா, அது இன்ஜினியரிங் படிச்சிருக்குமா என்ன படிச்சிருக்கான். என் பொண்ணு கேட்பா என்கிட்டக்க, அந்த எனக்கு பண்ணுறியே அவளுக்கு பண்ணுவியா, அந்த அவனுக்கு பண்ணியிருப்பியா. உங்களுக்கு தோணுமா இப்போ இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு? எப்பவுமே தோணும். இந்த குழந்தை எது பண்ணினாலும் எனக்கு அந்த குழந்தைய நான் மென்டலி ஐ யூஸ் டு ஃபீல், அந்த குழந்தை இப்படி தான் இருக்குமா, அதுவும் இப்படி தான் கேட்டிருந்துருக்குமா, அதுவும் இப்படி படிச்சிருக்குமா, அப்படியெல்லாம் நிறைய ஐ யூஸ் டு ஃபீல். கருக்கலைப்பு எவ்வளோ வலியானது? இது வரைக்கும் வந்து என்னோட ரிலேட்டிவ்ஸ் கூட யாருக்குமே தெரியாது. மை ஃபர்ஸ்ட் பேபி இன் தி சென்ஸ் அப்போது அவேர்னஸ் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஒன்றும் குழந்தையே இல்லை அப்படின்னு எவ்ரிபடி ஸ்டார்டட் ஆஸ்கிங். பட் எனக்கு அப்போ வந்து ஒரு பாப்பா வயிற்றில் இருக்க எப்படி கேரி பண்ணணும்னு தெரியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனேன். ஆஃபீஸ்க்கு போகிறேன், வாக் இன் இன்டர்வியூஸ் நடந்துட்டுருக்கு. ஐ ஸ்டார்டட் ப்ளீடிங். எனக்கு அந்த ரியாக்ஷனே தெரியல, கால் வரைக்கும் ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ வெளியில் பாத்ரூம் போகிறேன், இட்ஸ் லைக் கிளாட், எவ்ரி சிங்கிள் திங் இஸ் கமிங் அப். அன்றைக்கி வந்து தண்ணியை திறந்து விட்டு அழுதேன் பாத்ரூம், அப்படி அழுதேன். ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் மை எமோஷன்ஸ். It happened in December, but God blessed me with the same baby in December. So it's a very painful thing. So it is a natural one, but நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கல. ஸோ அப்போதுலேருந்து யோசிச்சேன், சரி ஏற்கனவே இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஒரு பாப்பா போதும். ஸோ த செகண்ட் ஒன் ஐ டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட் கிவ் த பெஸ்ட். ஏற்கனவே நம்மளுக்கு 2 குழந்தை ஆயிடுச்சுன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் அ செகண்ட் ஒன். ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் தட் பேபி இஸ் க்ரோயிங் சம்வேர். இவ்வளவு வலியோட இன்னைக்கு ஒரு குழந்தைய இழந்து இன்னொரு குழந்தை, ஓகே குட், பட் எனக்கு இப்போ 2 குழந்தை இருக்குங்கிற திருப்தியோடு தான் நான் இருக்கேன். பிகாஸ் அது எங்கேயோ இருக்குன்னு ஒரு ஃபீலில். பட் ஆனால் இதோட இந்த வலியை வச்சுட்டு ஒரு ஹெச்ஆராக வாக் பண்ணிக்கிட்டு வேலைக்கு வர்ற ஒரு பொண்ணை வந்து நீ குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவேன், கன்சீவ் ஆகிட்டா நான் அபார்ட் பண்ணுவேன்னு அந்த பொண்ணு சொல்கிறப்போ உங்களுக்கு எப்படி அந்த கேள்வி உங்களால் எப்படி கேட்க முடியுது? எந்த சூழல்? ஏன்னா இப்போ வந்து ஒரு ட்ரெயினி வந்து ஃபோர்ஸ்ட் டு ஆஸ்க் தட் क्वेश्चन. இதுதான் இந்தியாவுடைய சேட்னஸ். இந்தியாவுடைய சேட்னஸ் இதுதான். பணத்துக்காகவும் கெரியருக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் ஃப்யூச்சருக்காகவும் லேபிளுக்காகவும் பேனருக்காகவும் வாழணும். கேட்க முடியாத கேள்வியை இதில் 2 குடும்பம் நடக்குது. ஒன்று அந்த கேட்குற பொண்ணுக்கு இருக்க வழியும் இந்த கார்பரேட்டுக்கும் இந்த உலகத்துக்கும் தெரியலை. சொல்கிற அந்த பொண்ணு கலைக்கிறேன்னு சொல்லுது, அந்த பொண்ணுக்கு அது எவ்வளோ பெரிய வலின்னு தெரியாது.
பட் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அறையை சாத்திக் கொண்டு அழுத ரகசியங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். அங்கே உங்கள் கார்ப்பரேட் மூளை செல்லாது, உங்கள் காசு பணம் செல்லாது, உங்கள் செக் செல்லாது, நீங்கள் வாங்கிய புது வீடு செல்லாது, உங்கள் என்ட்ரி லெவல் கார் செல்லாது, நீங்கள் போடுகிற புது கோட்டும் சட்டையும் செல்லாது. வாழ்நாள் முறுக்க அரித்து கொண்டிருக்கிற அந்த வலிக்கு உங்கள் கோடி ரூபாய் பணம் பதிலே சொல்லாது. ஷாஜி, how do you see that? உங்கள் குழந்தையும் உங்கள் உலகமும். You have a kid. ரொம்ப ரேரான ஒரு பிரெயின் டிஸார்டர் இருக்கிற ஒரு குழந்தையோட தகப்பன் தான் நான். என்னோடய குழந்தைக்கு 6 வயசு. இப்போ இங்கே உட்காந்து அழுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் உண்மையிலே வேடிக்கையாக இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த ஷோவோட டைரக்டர் நம்ம நண்பர் ஆண்டனி, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கும் ஜெனட்டிக் பிரெயின் டிஸார்டர் இருக்குது. சந்தோஷமாக தான் இருக்காங்க. மணிக்கணக்காக அதை பற்றி பேசுவோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. குழந்தை அந்த ஆக்சுவலி நம்ம எல்லாம் எதுக்காக வாழ்ந்துட்டுருக்கோம்னு நான் கேட்குறேன். நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ அச்சீவ் பண்ண போகிறீங்க, வாழ்க்கையை வேறு யாருக்காக குடும்பம் முன்னுக்கு வருமா? குடும்பம்னா அந்த குழந்தையும் சேர்ந்தது தானே குடும்பம். யாருக்காக வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம? குழந்தை அது எப்படி பிறந்தாலும் அந்த குழந்தை வளரும். என்னோட குழந்தை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலி இந்த குழந்தை என்னோடய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டது. எனக்கு இதுதான் இப்போ இந்த குழந்தைக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கோம். எதுக்கு நான் எதுவும் எதிர்பார்க்கல. என் குழந்தை பாட்டு பாடுறான், நடனம் ஆடுறான், எனக்கு எதுவும் தேவையில்லை. ஐ எம் லிவிங் ஃபார் மை சைல்டு. ஸோ ஒரு பிரச்சனை இருக்கிற குழந்தை பிறந்தால் என்ன ஆகும் அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் அடுத்த கணம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கேருந்து வெளியே போன ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நீங்கள் அடிபட்டு சாகாதுன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? நாளைக்கு அடுத்த கணம் நடக்க போகிறதை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் 50 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகும், 40 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் அவ்வளோ பயங்கரமாகலாம் பிளான் பண்ணியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். உங்கள் குழந்தை ஜலீலா எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்டர்கோ பண்ணா அந்த குட்டி வயசுலேயே? பிறந்ததுலேருந்து 6 வயசு இருக்குது குழந்தைக்கு. இப்போவும் நடக்க முடியாது இந்த குழந்தையால் ப்ராப்பராக. ஒரு ஸ்ப்ளிண்ட் போட்டு கஷ்டப்பட்டு பிடிச்சி வித் ஹெல்ப் நடக்கும். ஆனால் அந்த குழந்தையோட இனிஷியல் கண்டிஷன்ஸ், அவங்க சொன்ன கண்டிஷன் இந்த குழந்தை நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் சொன்னேன். நிறைய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அதான் நான் சொன்னேன், அந்த குழந்தைக்காகவேன்னு மாறிடுச்சு. என்னோட லைஃபோட ஃபோக்கஸ் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இதுதான் என்னோட பர்பஸ் ஆஃப் லைஃப். நான் ஒருவேளை இந்த குழந்தையை பார்க்குறதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நவ் ஷி இஸ் ஏபிள் டு வாக், ஸ்கூலுக்கு போகிறா, சந்தோஷமாக இருக்கான், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐம் ஸோ ஹாப்பி வித் தட் சைல்டு. என்னோட குழந்தை ஊருக்கு காட்டி நடனமாட காட்டி வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. அப்போ ஆளுங்க நினைப்பாங்க, கேட்பாங்க, ஐயோ குழந்தைல இங்கே ஒரு அம்மா சொல்லுவாங்க, நான் கேட்டேன் காலேஜ், அவங்க யார் அவங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு? உங்கள் குழந்தை இந்த உலகத்துக்கு ஒரு ரைட்டும் கிடையாது அந்த குழந்தைக்கு. இவன் சொல்கிற கருத்தெல்லாம் கேட்டுருக்கு. அவன் யார்? அவன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் பிறந்த ஆளுங்க 1000 கருத்து சொல்லுவாங்க. உங்கள் குழந்தையா உங்களுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கணுமா? ஊரில் 1000 கருத்து சொல்லுவாங்க. ஐயோ இப்படி ஒரு குழந்தை இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஒரு குழந்தைய வச்சுட்டு. எனக்கு யாரும் சொல்லலை அட்வைஸ் எல்லாம், ஒருத்தனை சொல்லவும் மாட்டாங்க. ஆனால் என்னோட ஒய்ஃபுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு குழந்தைய வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் என்ன ஃப்யூச்சர் பாஸ், என்ன ஃப்யூச்சரை பற்றி பேசுகிறோம் நம்ம? ஒரு ஃப்யூச்சரும் கிடையாது. அந்த குழந்தை தான் உங்கள் ஃப்யூச்சர். ஒரு குழந்தை இல்லாதவங்களுக்கு தெரியும் அதோட வலி. எப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக இருக்கட்டும், அது உங்கள் குழந்தை தான். இப்போ இங்கே சொன்னாங்க ஒரு 6 வயசில் இல்லை, நான் 2.5 வயசில் வரைக்கும் குழந்தை நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் பிரச்சனை ஆச்சு. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? ஆம்பியூட்டேஷன் ஒரு 15 வயசில் 18 வயசில் 20 வயசில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கால் அறுத்து இப்போ படுத்த படுக்கையாக வாழ்நாள் பூரா இருக்கும். பார்க்க மாட்டீங்களா நீங்கள் அந்த குழந்தைய? ஸோ அக்செப்ட் த சைல்ட் த வே இட் இஸ். பட் ஆனால் இதை தாண்டி ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு ஜலீலா போகிறப்போ ஒரு அப்பாவா இந்த ஷாஜிக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக வலி தான். குழந்தைகளோட வலி தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதை பார்த்துட்டு நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த சர்ஜரி முடிச்சுட்டு அந்த மூச்சு ஆக்சிஜன் கொடுக்குற அந்த மாஸ்க்கை வச்சுக்கிட்டு அது துடிக்கிறதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் சந்திச்சு தான் தீரணும் இல்லையா வாழ்க்கையில்? இதுதானே ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸ் தானே வாழ்க்கையே. ப்ராப்ளம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு வாழணும் நம்ம? பசின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்க தான் நீங்கள் பணத்தை சம்பாதிக்கணும், அதுக்காக வீடு ப்ராப்ளம்ஸை ஃபீட் பண்ணுறது தான் வாழ்க்கையே. ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தான ஒரு வாழ்க்கைன்னு அது வாழ்க்கை இல்லை. சத்து போகிறது நல்லது. அதை விட ஒரு ஆண்டு இந்த குழந்தைக்காகவே சென்னையை விட்டுட்டு நாங்கள் பெங்களூரில் தங்கின ஒரு வீடு எடுத்து எல்லா வேலையும் விட்டுட்டு வேண்டும். அதில் இப்போ சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் எக்கனாமிக்னு பணம் நீங்கள் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? எவ்வளோ காலம் நீங்கள் வாழ போகிறீங்க? 1000 ஆண்டு நம்ம வாழ போகிறோமா இந்த உலகத்தில்? இதெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் என்ன தான் பண்ண போகிறீங்க? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் எல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்க கிடையாது. டோன்ட் அட்ரிபியூட் டூ மச் ஆஃப் வேல்யூ டு யுவர் செல்ஃப். அவ்வளோலாம் பெரிய ஆளுங்க இல்லை நம்ம யாரும். ஸோ ஜஸ்ட் டேக் கேர் ஆஃப் த சைல்டு. அதாவது குழந்தைகளை ஆதரிக்காத, முதியவர்களை ஆதரிக்காத ஒரு சொசைட்டி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன். அது எப்படியும் இருக்கட்டும்,
எப்படி இருக்கட்டும். நீங்கள் ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பலரும், எல்லாரும் படித்தவங்க தானே. அந்த ஆளோட உடம்புல இந்த ஒரு மசில் மட்டும்தான் அசையும். அந்த மசில் மட்டும் அசைகிற மனுஷன் ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற நம்பர் 1 ஃபிசிசிஸ்ட் அவர். பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம்னு புத்தகம் எழுதியிருக்காரு. உலகம் எப்படி உருவானதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஸோ அந்த குழந்தையோட வலிமை என்ன, அந்த குழந்தைக்குள்ள எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, அதால் என்னென்ன முடியாதுன்னா உங்களுக்கு தெரியாது. டோன்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களோட 40 வயசு 30 வயசு 50 வயசு மூளை வச்சுட்டு அந்த குழந்தைக்கு இவ்வளவு தான், அது இவ்வளவு தான், அதனால் இவ்வளவு தான் முடியும் அப்படியெல்லாம் லெட் இட் க்ரோ. அந்த குழந்தை வளரட்டும், பாருங்கள் என்ன ஆகும்னு பார்ப்போம். வாழ்க்கையை என்னைக்கு இறந்து போகணும்னு தெரியாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை அந்த அன்சர்டனிட்டியை நம்ம ஃபேஸ் பண்ணுறது இல்லையா? ஸோ வை கான்ட் யூ ஃபேஸ் திஸ் ரியாலிட்டி? அப்போது இந்த வலியை தாண்டி இந்த ஜலீலாங்கிற ஒரு குழந்தை உங்களுக்கு வந்ததுடைய அற்புதம் என்ன? ஜலீலாங்கிற அந்த குழந்தைகளுடைய மேஜிக், பியோர் மேஜிக். இட்ஸ் மேஜிக். மேஜிக் தான். அந்த குழந்தைய அது ஒரு சின்ன ஒரு வார்த்தைகள் உச்சரிக்கிறது கேட்கும்போது, இப்போ இந்த ட்ரூலிங்கை பற்றி கையில் இது எச்சி விழுந்துருச்சுன்னா, ட்ரூலிங் எல்லாம் இருக்குது, இப்போவும் இருக்குது. 6 வயசு ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகிறா, ரெகுலர் ஸ்கூலுக்கு தான் போகிறாங்க. ஒரு அற்புதமான ஸ்கூல் கிடச்சிருக்கு. எல்லாருமே நீங்கள் நினைக்கிறீங்க இந்த சொசைட்டியில் எல்லாரும் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 4 பேரை வச்சு நீங்கள் சொசைட்டி ஃபுல்லாக நம்மளுக்கு எதிரிலாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் அவங்க சொல்கிறாங்க நம்ம கண்டுக்கல, இதெல்லாம் அந்த வழி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் சொல்கிறேன், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நான் ஹைப்போதெட்டிக்கல்லாம் பேசலை, இல்லை அவங்க இப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணான்னு சொல்லலை. நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்போது ஒரு கேஸ் வந்துச்சு கோர்ட்டில். ஒரு குழந்தை வயிற்றில் இருக்குது. அந்த குழந்தை மென்டலி அந்த குழந்தை வெளியில் வந்தால் ஃபிட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும். அவங்க அம்மா அப்பா அபார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கோர்ட்டு முடியாது சொல்லிடுச்சு. அந்த குழந்தை வெளியில் வந்தால் ஒரு ஸ்பெஷல் கிட்டாக தான் வரும், எங்களுக்கு வேணாங்கிறாங்க பேரண்ட்ஸ். இந்த பக்கம் டாக்டர்ஸ் அபார்ட் பண்ணால் தான் பண்ணுங்க, இல்லைன்னா வழி இல்லைன்னு. அப்போ நான் லீகலாக பண்ண முடியாது, ஆனால் அவங்க குழந்தை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கோர்ட்டு சட்டத்தின்படி போயிடுச்சு. இந்தியாவிலேருந்து எவ்வளோ பேர் தெரியுமா, அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன், அந்த குழந்தைக்கு லைஃப் முழுக்க நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், அந்த குழந்தைக்கு நான் லைஃப் முழுக்க எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான பேர் நின்னாங்க இந்த கேஸ் கேள்விப்பட்டு. ஆனால் இந்த உலகத்தில் வாழ அந்த குழந்தைக்கு பிடிக்கல, தானாகவே செத்து போயிடுச்சு. என்னடா அவங்க சட்டம், என்னடா நீ ஒருத்தர் வாழுங்கிறான் ஒருத்தர் சாவுங்கிறான், நான் வரலடா அவங்க ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அந்த குழந்தை பிறக்கலை, அது இறந்து போச்சு உள்ளே. ரைட். ஆனால் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்திருந்தால் அதை தூக்கி வச்சு கொண்டாட 1000 பேர் இருக்கான். ஸ்பெஷல் சில்ட்ரன் பற்றின ஒரு பெரிய ஸ்பேஸ் இங்கே உருவாகணும், விழிப்புணர்வு உண்டாகணும். ஆனால் அதுக்கு முதல் அடி சாஜி மாதிரியான மனிதர்கள். அது என் குழந்தை, அதை நான் மற்றவன் பார்ப்பது போல் ஒரு கணமும் ஐயோ பாவன்னு பார்த்துட மாட்டேன். அது கொஞ்சம் கஷ்டம். ரைட். நீங்கள் ஆக்சுவலாக இவரோட லைன் தாங்க எடுக்கணும். நாம பேசுங்க, ஒரு பெரியார் சிந்தனையோடு வந்த ஒரு ஆள், அதை தாண்டி நான் கடவுளை நம்புகிறேன். ரைட், 2 லாஜிக்குமே உங்களுக்கு ஓகே தான், தப்பு இல்லை. யுவர் சன் இஸ் அ கிங். நான் முக்கியமான ஆள் நீங்கள் நம்புறீங்களா? நான் சொல்கிறேன், யுவர் சன் இஸ் த கிங். இவர் முக்கியமான ஆள் நம்புறீங்களா? யுவர் சன் இஸ் அ கிங். இங்கே இருக்கவங்க எல்லாரும் முக்கியமான நம்புறீங்களா? யுவர் சன் இஸ் அ கிங். எவன் சொன்னா என்ன, அந்த எச்சில் பட அந்த கை கொடுத்து வச்சிருக்கோன்னு நினைச்சேன், அவ்வளோதான். எவன் என்ன சொல்கிறேன். இன்னும் பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. ஆட்சி மசாலா இந்தியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆட்சி மசாலா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. அரசாங்கத்தினுடைய சட்டம் அபாஷன் குறித்து என்னவாக இருக்கிறது, தனி மனிதர்களுடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அதை கையாளக்கூட மருத்துவர்கள் எப்படிப்பட்ட விஷயமாக அதை பார்க்கிறார்கள், சமயமும் அறமும் அதை பற்றி என்ன பேசுகிறது, இன்றைக்கு மாறி இருக்கக்கூடிய பொருள் சார்ந்த வாழ்க்கை அதை எப்படி பார்க்கிறது, இப்படியான எல்லா விஷயங்களும் ஒரே நிகழ்வுக்குள் அடங்குகிறது. த கிரே ஏரியா, அபாஷன், வாட்ஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. பேசலாம். திரு ஆர்விஎஸ் மணியன், இதை தர்மம், அறம், நியாயம், மன ஓட்டம், சிந்தனை, இப்படி பல ஆங்கிளில் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் உங்களுடைய பாண்டித்தியத்திலிருந்தும் நீங்கள் சொல்ல முடியும். ஹவு டு யூ சீ தட் கருக்கலைப்பு? நம்முடைய சாஸ்திரங்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தோம்னு சொன்னாக்கா, நாம் செய்யக்கூடிய பாவங்களை 2ஆக பிரிச்சிருக்காங்க. உபபாதகங்கள், மகாபாதகங்கள் அப்படின்னு சொல்லி, மைனர் கிரைம்ஸ், மேஜர் கிரைம்ஸ் அப்படி என்பதாக. அந்த ப்ரூணஹத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அபார்ஷன் என்பது இந்த மேஜர் கிரைமில் வருது. மகாபாதகம், மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது. பாக்கி எந்த பாவத்தை வேணாலும் பண்ணலாம், அதுக்கு பிராயச்சித்தம் உண்டு. ஆனால் இந்த பாவத்தை யார் பண்ணுகிறார்களோ, அதுக்கு யார் உடந்தையாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு எந்த விதமான பிராயச்சித்தமும் கிடையாது. இது முதல் விஷயம்.
ஒரு ஜீவன் வந்து தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினை பயனின் காரணமாகத்தான் அதுவே ஒரு தாயினுடைய கருவை தேர்ந்தெடுக்கிறது. அதனால் அந்த தாய் தன்னுடைய வயிற்றில் அந்த கரு உருவானதுக்கு அப்புறம் அதுக்கு தனக்கு ஏதோ ரைட் இருக்குதுன்னு சில பேர் இங்கே சொன்னாங்க. ஐ காட் தி ரைட் வெதர் டு கேரி திஸ் சைல்டு ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கு அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அது இன்னொரு ஜீவன் சம்மந்தப்பட்ட விஷயம். ஆகவே தாயாருங்கிற முறையில் உன்னுடைய பாடி மட்டும் இல்லை, நீ 2 உயிர்களை உன்னுடைய உண்மையில் தாங்கி இருக்கிறாய். சாதாரணமாக கூட சாப்பிட சொல்கிறோம் இல்லையா, கர்ப்பவதியாக இருக்கிற போது நீ சாப்பாடு சாப்பிடுங்கும் போது நீ உனக்காக மட்டும் சாப்பிடலாமா, உன் குழந்தைக்காக தான் சேர்த்து சாப்பிட்ற, அதனால் குழந்தைக்காக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லுகிற போது என்ன அர்த்தம், நீ உன்னுடைய நலனை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு எதையுமே முடிவெடுக்க முடியாது, முடிவெடுக்கக்கூடாது. நீ அந்த உயிரையும் கூட உன்னுடைய மனதில் கொண்டு தான் நிச்சயமாக முடிவெடுக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம், இப்பெல்லாம் ஒரு கொலை குற்றம் செய்தவனுக்கே மரண தண்டனை கொடுக்கக்கூடாது என்பதாக உலக அளவில் எல்லா நாடுகளிலுமே இன்றைக்கு மனித உரிமை, உயிர் அதை பற்றியெல்லாம் பேசுகிறவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். யார் ஒருவன் இன்னொருத்தருடைய உயிரியை எடுத்திருக்கிறானோ அவனுடைய உயிரியை கூட மரண தண்டனை என்கின்ற பெயரில் நாம் தண்டித்து விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற போது எந்த பாவமே செய்யாத ஒரு குழந்தை, அது என்னுடைய வயிற்றில் கருவில் வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி ஜீவனை, அது எந்த பாவமே பண்ணாத போது, எந்த குற்றமே செய்யாத போது அதற்கு ஒரு மரண தண்டனை வழங்குவதற்கு நான் யார்? இதை எதிர்த்து நிச்சயமாக உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருமே குரல் கொடுக்கணும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் ஒரு கொலை குற்றமே செஞ்சுருக்கான், அவனுக்கே உயிர் பிச்சை கொடுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஷாஜி போன்ற பல பேரண்ட்ஸை எனக்கு பர்சனலாக தெரியும். ஐ லிவ் ஒன்லி ஃபார் மை சைல்டுன்னு அவர் சொன்னார் இல்லையா, இப்படி சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் எனக்காகத்தான் வாழறேன், அதனால என்னுடைய நன்மைக்காக எனக்கு ஒரு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால நான் அபார்ஷன் பண்ணிப்பேன், குழந்தைய வேண்டான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்க்கும் இப்பேற்பட்ட உத்தமமான பேரண்ட்ஸுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குங்கிறத நம்ம கண் முன்னால் பார்க்குறோம் இல்லையா? இது எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குங்கிற கண் முன்னால் பார்க்குங்க. ஆகவே மனிதர்களிலேயே இப்படிப்பட்டவர்கள் தான் உயர்ந்து நிற்க முடியும், உயர்ந்து நிற்கிறார்கள். அதனால் தர்மசாஸ்திரம், சமுதாயம், மனிதாபிமானம், மனித அந்த உயிர் வந்த உரிமை, அது எல்லா ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் கூட நிச்சயமாக அபார்ஷன் என்பது ஒரு மிகப்பெரிய தீமை, அது மிகப்பெரிய குற்றம். ஆக்சுவலி நான் அந்த ஷோ ஸ்டார்ட் பண்ண பேசுகிறேன், இட்ஸ் அ கிரே ஏரியா ஷோ, வெரி சென்சிட்டிவ் ஷோ. இதை கையாளுவது கயிற்றின் மேல் நடக்கக்கூடிய வேலை. இருந்தாலும் இது போன்ற விஷயங்களை சமூகத்தின் பார்வைக்கும் வெளிக்கும் கொண்டு வர வேண்டும். இதை ஆரம்பிப்பதன் மூலம் பல விஷயங்கள் இந்த தளத்துக்கு வரும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதில் ஒன்று, சிறப்பு குழந்தைகளை இந்த சமூகம் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கிற மனநிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்ற அழுத்தமாக பதிவு செய்யப்பட்ட தகவல். அப்படி இந்த சமூகத்திற்கு புரியலைன்னா அவனை பற்றி நீ கவலைப்படாதன்னு சாஜி முன்வைத்த தகவல். இன்னைக்கு ஃபினான்ஸை பிளான் பண்ணுற அந்த நவீன கம்யூனிட்டி, நவீன மனித உலக வாழ்க்கையை நாம் எல்லாரும் ரெஸ்பான்சிபிளாக இல்லாமல் இருக்கோம். பிள்ளைக்காகத்தான் வாழ்கிறோன்னு சொல்கிற நாம் எல்லாரும் ஒரு பிள்ளையை கொன்னுட்டு இன்னொரு பிள்ளையை பற்றி வாழணும்னா என்ன நியாயம்? அபாஷனே கூடாது அப்படின்னு இந்த ஷோவில் சொல்லலை. ஆனால் அது ரொம்ப எளிதாக நம்ம ஒரு மனப்போக்கு வந்துச்சுன்னா அது எனக்கு கண் தெரியாமல் நடக்குது. காரணங்கள் இருந்தால் பண்ணுங்க. மெடிக்கலி இட் இஸ் அக்செப்டட் இன் இந்தியா. இட் இஸ் அக்செப்டட் இன் இந்தியா. ஹியூமன்லி உங்களால் எதை அக்செப்ட் பண்ண முடியுதோ அதை மட்டும் செய்யுங்க. இன்னும் பேசலாம் இடைவெளிக்கு பிறகு. ஆச்சி மசாலா இந்தியா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நானா பவர்ட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பெனி. பரிசளிக்கிற நேரம் 2 பேருக்கும் பரிசு. உணர்வு கலவையாக இந்த ஷோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு, ஐ ஓப்பனராக இருந்துச்சு. 2 பேருக்கு பரிசு கொடுக்க போகிறோம். ஒருவர், ஊரே என்னை ஒரு மாதிரி பார்க்குது, என் பிள்ளையை வேறாக பார்க்குறதுங்கிற அந்த வருத்தத்தோடு தன் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் குழந்தைக்காகவே இதோடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த ஷோ மூலமாக அவங்களுக்கு வேறொரு டைமென்ஷன் அபவுட் லைஃப் தோணி இருந்திருக்கலாம். சிறப்பு குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் சிறப்பு இடம் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர்களை சக மனிதர்களாக மதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தை இந்த சபையின் மூலமாக உலகத்திற்கு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்ககிட்ட இருக்க அந்த டெடிகேஷன், ஒரு குழந்தையை தெய்வமாக வைத்திருக்கிற மனசு, அதற்காகவே இந்த பரிசு. திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் ஒரு கலர் டிவி பரிசு. வாங்க, நீங்க தான். உங்களுடைய பேர் சொல்லுங்க. வீராங்கனைக்கு வாழ்த்துக்கள். ஆல் த வெரி பெஸ்ட். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ. இதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இன்னொருத்தவங்களும் சந்திக்கிறாங்க. அவங்களுக்கும் அது மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அவங்க இவருடைய இவர் சொன்ன மாதிரியான சில விஷயங்களை இயல்பாகவே ஏற்றுக்கக்கூடிய மன தைரியத்தோடும் இருக்கிறாங்க.
இட்ஸ் நோ அதர் கோ, ஐ ஹாவ் டு பி பாசிட்டிவ், அதை என்னுடைய கேரக்டராகவும் என்னுடைய வாழ்க்கை முறையாகவும் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்கக்கூடிய தெளிவாக இருக்கலாம். அவங்க மாதிரி தான் மற்றவங்களும் மாறணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டியிருக்கு. மன வருத்தத்தோடு என் வாழ்க்கையை நடத்துவதை விட இதற்கு எதிராக ஒரு சூழ்நிலையை எனக்குள் நான் உருவாக்கி கொண்டு பாசிட்டிவாக வாழணும். நீயா நானா அது மாதிரி விஷயங்களை எப்போதுமே அப்ரிஷியேட் பண்ணது, அட்வொகேட் பண்ணது, அப்படித்தான் மன உறுதியோடு வரணும். உங்களுக்கு தான் அந்த பரிசு. வாங்க, மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி வெரி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ ஆண்டனி. இட்ஸ் a குட் ஷோ ஆண்டனி, பிகாஸ் இது ஒரு பெரிய ரிஸ்கி ஷோ. இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப சிரமம். நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க, டீம் கடுமையாக உழைச்சிருக்காங்க. ஏன்னா பல நேரத்தில் கோபிநாத் இங்கேருந்து பேசுகிறப்ப கோபிநாத் ஒர்க் பண்ணுறான், கோபிநாத் பேசுகிறான்னு தோணும். இதுக்கு பின்னால் அவ்வளோ பசங்க, சின்ன 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 பசங்கள்லேருந்து தொடங்கி ஆண்டனி வரைக்கும் அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கயிற்றின் மேல் நடக்கிற வித்தை எனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாருக்கும், அதன் மூலம் கருத்து சொல்ல வைத்த உங்களுக்கும் தேங்க்ஸ் அலாட். தேங்க்ஸ் ஃபார் த கிரேட் ஷோ. இட்ஸ் அ வெரி வெரி ஐ ஓப்பனர் குட் ஷோ நான் நினைக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ் டு ஸ்பெஷல் கெஸ்ட். வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருந்தால் இன்னமும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் கிரேட் லைன்லேருந்து. மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இந்தியா TMT கம்பிகள். நன்றி, வணக்கம்.